இந்த நிகழ்ச்சியை பார்க்குறப்பையும் டாக்டர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்த வரைக்கும் அல்லது தொடர்ந்து கவனிக்கிற வரைக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரியுது. நம்முடைய பாரம்பரிய உணவுகள், பாரம்பரிய பழக்க வழக்கங்கள், இயற்கை மேம்பாடு, சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு, இது சார்ந்த விஷயங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு இயல்பாகவே ஒரு விருப்பம் இருக்கிறது. இல்லைங்கிறதா ஷுவராக தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். நேற்று இங்கு நடந்த அந்த உணவு விழாவில் குழந்தைகள் அவ்வளவு ஆர்வமாக கலந்து கொண்டு எல்லா உணவுகளையும் சுவைத்து பார்த்தாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுன்னு ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய பாரம்பரிய உணவுகளை கொடுத்து பழக்காதது நம்முடைய குற்றமே அன்றி அவர்கள் சாப்பிடவில்லை என்று இனிமேலும் சப்பை கட்ட முடியாது. அதான் உண்மை. எங்கே இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் ஒன்லி பீஸாவும் பர்கரும் தான் சாப்பிடுதுங்கிறது மாதிரி ஒரு கிரேட்டஸ்ட் எஸ்கேபிசம் உலகத்திலே கிடையாது. ஏன்னா பீஸாவும் பர்கரும் உங்கள் பிள்ளை சாப்பிடலைனாலும் உங்களுக்கு உண்மையாக வருத்தமாக இருக்கும். எவ்வளோ அம்மா அப்பா இங்கே இருக்கீங்க? நான் கொஞ்சம் மனசுக்குள்ளேருந்து பேசுகிற டைப், அதனால் நீங்கள் வித்தியாசம் நினைக்க வேணாம். உண்மையே நம்ம வெளியில் அதை குற்றம் போல் எங்கெங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்றான்னா எப்போ பாரு இந்த பீஸாவே சாப்பிட்றான், எப்போ பாரு இந்த பர்கரே சாப்பிட்றான்னு சொல்கிறது கூட ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டு தான். என் புள்ள பீஸா சாப்பிட்டுச்சு தெரியுமான்னு சொன்னால் கூச்சமாக இருக்கும். அதை வேறு மாதிரி சொல்கிறது, எப்போ பாரு பீஸான்னு அலையிறான். பசங்களுக்கு உண்மையாகவே பீஸா மேலாம் பெரிய ஆசை கிடையாது. காஞ்ச தோசை மேலே பழைய தக்காளியை போட்டு கொடுக்குறது எவனுக்கு பிடிக்கும்? அப்படிலாம் ஒன்று பெரிய ஆர்வம் கிடையாது. ரெண்டாவது, ஒரு கல்டிவேட்டட் டேஸ்ட்டுங்கிறது வேறு. இயல்பாகவே மரபு ரீதியாக நமக்கு இருக்கக்கூடிய தொடர்ச்சியின் அடிப்படையில் தான் நம்முடைய ரசனைகள், விருப்பு வெறுப்புகள், டேஸ்ட் இது எல்லாம் அமையும் அப்படிங்கிறாங்க. இந்தியர்கள் பெரும்பாலும் கொஞ்சம் ஒபீஸாக சீக்கிரமாயிடுறாங்க, அதாவது சீக்கிரமாக குண்டாயிடுறாங்க அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. நாம மட்டும் இல்லை, பழைய லெமூரிய கண்டம் என்ற அடிப்படையில் பார்க்குற அந்த பழைய ஜியோகிராஃபிக்கல் மார்க்லேருந்து பார்த்தா அந்த ஸ்ட்ரக்சரில் வரக்கூடிய எல்லாருமே சீக்கிரமே தங்களுடைய உடல் வளர்ச்சியில் பருமனடைந்து விடுகிறார்கள் அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா மரபு ரீதியான நம்முடைய சிந்தனை தொடர்ச்சி அப்படிங்கிறாங்க. நான் ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், மரபு ரீதியாக ஒரு நீண்ட மெமரி நமக்கு இருக்குது. நமக்குன்னா நம்முடைய மரபு அணுக்களுக்கு இருக்குது. சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாக இந்த பழைய லெமூரிய கண்டம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பகுதிகளில் மிகப்பெரிய பஞ்சம், 10 நாள், 1 மாதம், 100 நாள், 200 நாள் என்ற பஞ்சகாலமெல்லாம் இங்கு தொடர்ந்து இருந்த நாட்கள் உண்டு. அப்பெல்லாம் பார்த்தா மனுஷன் 2 நாள் சாப்பிட மாட்டான், 3 நாள் சாப்பிட மாட்டான், 4 நாள் சாப்பிட மாட்டான், செத்து விழுவான். நம்ம விட நம்ம உடம்பு புத்திசாலி. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன இப்படி செத்து விழுகிறானுங்கன்னு இந்த உடம்பு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இவனுங்க செத்து விழுகிறானுங்க, ஒரு நாள் சாப்பிட்றான் கிறுக்கு பையன், மறுநாள் சாப்பிட மாட்டேங்கிறான், இவங்க நினச்ச நேரத்தில் சாப்பிட்றானுங்க. இந்த ஒட்டுமொத்த உடம்பை இயக்குவதற்கு தேவைப்படக்கூடிய ஒரு நியாயமான சக்தி இந்த உடம்புக்குள் வருவதில்லை அப்படின்னு தொடர்ந்து சிந்தித்த இந்த மனித உடம்பு, இந்த பகுதிகள், இந்த ஜியோகிராஃபிக்கல் ஸ்ட்ரக்சரில் வாழ்ந்த அந்த மனித உடம்பு ஒவ்வொரு நாளும் சிந்தித்ததின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதான். முதல்ல சாப்பிட்டது அது குயிக்காக ஃபேட் ஆக்கிரும். மற்ற நாட்டுக்காரர்களை கம்பேர் பண்ணுகிற போது நம்முடைய பூகோள ரீதியான இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கவங்களுடைய பாடி ஸ்ட்ரக்சரே அதுதான் ஃபஸ்ட்டு. அதனால தான் கூச்சப்படாமல் 12 இட்லிலாம் நம்ம சாப்பிட்றது. ஏன்னா எடுத்தவொடனே இந்த பேங்க் வட்டி மாதிரி 40,000 ரூபா மாதம் இஎம்ஐ கட்டணும் அப்படின்னா 10 மாதம் கட்டிட்டு இந்நேரம் 3 லட்ச ரூபா குறைஞ்சிருக்கும் அப்படின்னு போனால் அப்படியே இருக்கும் அது. ஏன்னா முதல்ல வட்டியை தான் எடுத்துக்குவாங்க இல்லையா? அதே மாதிரி சாப்பிட்டதுடைய முதல் பகுதியை வேகமாக அந்த உடம்பு ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது, கொழுப்பு சத்தாக மாற்றிக்கொள்கிறது. காரணம், இன்னமும் இத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகும் நல்ல பொருளாதார ரீதியாக உணவு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான 3 வேளை சாப்பாடுங்கிறது கொஞ்சம் எளிதாக மாறி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலும் கூட இந்த மனிதனை நம்ப இந்த உடம்பு தயாராக இல்லை. இந்த முட்டா பையன் இன்னைக்கு சாப்பிடுவான், நாளைக்கு சாப்பிட மாட்டான்னு தான் இன்னமும் அதோடைய மரபு ரீதியான தொடர்ச்சி நம்பிக்கொண்டிருக்கிற காரணத்தினால் நீங்கள் சாப்பிட்றப்போ உடனடியாக அது ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணும். அதனால தான் அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கவங்களாம் சீக்கிரமாக ஒபீஸ் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த பஞ்சத்தின் தொடர்ச்சியாக ஒரு நினைவை நம்முடைய மரபு வைத்திருக்கிறது என்றால், காடுகளிலேயே வாழ்ந்த மனிதனுக்கு காடுகளின் மீது காதல் இருக்காதா? நாமெல்லாம் அதுக்குள்ளேயும் தானே வாழ்ந்தோம். நம்ம தாத்தா பாட்டிலாம் எல்லாம் அங்கேயே தானே இருந்தோம். ஒரு காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் வாழ்ந்த இடத்தில் வாழுகிற அதே மனிதர்களை இன்னைக்கு காட்டு மிராண்டின்னு சொல்கிறோம். நேற்று ஒரு புத்தகம் படித்தேன் நான், காட்டுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்பது ஒரு நீண்ட தொடர்பு அப்படிங்கிறாங்க. அதனால தான் நம்முடைய கனெக்ட் எல்லாமே அங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. சின்ன பசங்க எல்லாருக்கும் மரமேற பிடிக்கிறதுக்கான காரணம், மரத்தின் மீது வீடுகள் அமைத்து வாழ்ந்த பாரம்பரியம் நமக்கு இருந்ததுனால தான் நம்ம மரத்தில் பசங்க ஏறுறதுக்கு ஆசைப்படுறாங்க அப்படின்னு. மரத்துல எல்லாம் ஏறாது. ஏன்னா மரம் ஏறினா பின்னால் எந்த கேமில் கலந்துக்க முடியும்? அதனால் மரங்கிற ஏறி தொலைச்சிடாத, கிரிக்கெட் விளையாடு. மரத்தை வெட்டி பேட்டு செஞ்சு பந்தால் அடித்து டிவியில் காசு வாங்கி கோக்கு குடித்து விளம்பரம் பண்ணி அதில் பண்ணி அதுக்கப்புறம் சூதாட்டத்தில் ஈடுபட்டு அப்புறம் கேஸுக்கு போய் திரும்ப விளையாடு. வாட் எவர் மேக்ஸ் மணி இஸ் லைஃப் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம நகர்த்தி வரப்பட்டிருக்கிறோம்.
நமக்கும் விலங்குகளுக்கும் இடையிலே ஒரு உறவு இருப்பதுடைய பின்னாடி அத்தை தண்டி யானையை பார்த்தா சத்தியமாக பயமாக இருக்கணுமா இல்லையா? முதல் முறை பயப்படுகிற குழந்தை இரண்டாவது முறை தானாகவே யானை தும்பிக்கையை தூக்கி தலையில் வைக்கிற போது பயப்படாமல் இருக்கு. யோசிச்சு பாருங்க, எத்தோ தண்டி, யாராவது யோசிக்க முடியுமா? அவ்வளோ பெரிய யானையை பார்க்கிற போது நம்முடைய குழந்தைகள் ஒரு முறை இரண்டு முறை பயந்து மூன்றாவது முறை தானாகவே யானையின் பக்கத்தில் போக தயாராக இருக்கின்றன. யானை மீது ஏறி போவதற்கு ஒரு குழந்தை தயாராக இருக்கிறது என்றால் மரபு ரீதியாக நமக்கும் அவர்களுக்கும் இடையில் ஏதோ ஒரு உறவு இருக்கிறது என்றுதான் அர்த்தம். ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு இப்போ எல்லாம் மேக்சிமம் டிவியிலே நடந்துருது. ரைட் தானே? இதுதான் யானை. எப்படி தாத்தாவையும் பாட்டியும் நம்ம கல்யாண கேசட்டில் காட்டுறோமோ அதே மாதிரி யானையும் புலியையும் சிங்கத்தையும் அதில் தான் காட்டுறோம். ஏன்னா தாத்தா கிராமத்தில் இருக்கார். உழைச்ச பூமியை விட்டு வரமாட்டேன்டா, செத்தா என் உடம்பு இங்கேயே சாவட்டும்டான்னு சொல்லிட்டு அவர் கிடக்கிறார். கிறுக்கு போய் கிடக்கட்டுன்னு அப்பார்ட்மெண்ட் 7வது மாடியில் நின்றுக்கிட்டு ஆக்சிஜன் பார்லருக்கு வாரம் ஒரு தடவை போயிட்டு கேட்டால் ஐ எம் லிவிங் என்று ஒரு கான்செப்டை வேற வச்சிருக்கிறோம். வாட் இஸ் ஃபண்டமெண்டல் லைஃப்? நம்ம எதற்காக இப்படி தேடி தேடி துரத்தி கொண்டே இருக்கிறோம்? நீண்ட கால மரபோடு ஞாபகமாக இந்த உடம்பு பற்றிய ஒரு சிந்தனை வைத்திருக்கக்கூடிய இந்த மனதுக்கு அதற்கு நேர் விரோதமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு முயற்சி செய்வதற்கு பேர் நாகரிகம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். That's the biggest disadvantage what we have. இயல்புக்கு முரணான ஒரு வாழ்க்கைக்கு பெயர் நாகரிகம் கிடையாது. என்னுடைய ஸ்ட்ரென்த்லேருந்து நான் கேம் ஆடணுமே ஒழிய என்னுடைய வீக்னஸ்லேருந்து நான் கேம் ஆடி ஜெயிக்கவே முடியாது. என்னுடைய டிஃபால்ட் செட்டிங்னு ஒன்று இருக்குது. எனக்கும் காடுகளுக்கும் இடையிலேயே ஒரு நீண்ட தொடர்பு இருக்குது. இங்கே இருக்கிறதுல எவ்வளோ பேருக்கு ஃபாரஸ்ட்டுக்கு போக பிடிக்கும்? பசங்க பொண்ணுங்க கை தூக்குங்க. இப்போ அடுத்து ஒரு நியாயமான கேள்வி கேட்குறேன், கையெல்லாம் கீழே போட்டுருங்க. இங்கே இருக்க எவ்வளோ பேருக்கு வீட்டுக்கு போக பிடிக்கும்? அதில் பாதி பயனில்லை, 10% கூட கை தூக்கலை. காடு மாதிரி இருக்கு அப்படிங்கிறீங்களே, காடு உண்மையாகவே எப்படி இருக்கும் தெரியுமா? ஆனந்தமாக இருக்கும். இங்கே இருக்கிறதுல 80% பேர் கை தூக்குனாங்க காட்டுக்கு போக தயார். ஆனால் வீட்டுக்கு போக தயாராங்கிறப்ப 10% பேர் கூட கூப்பிடல. கேட்டால் காட்டில் மிருகம் வசிக்குது, நீங்களாம் கருத்து சொல்லிட்டு இருக்கிறீங்க. பசங்களுக்கு புலிகளின் மீதும் சிங்கத்தின் மீதும் பாம்புகளின் மீதும் பள்ளிகளின் மீதும் பயமில்லை. யாரெல்லாம் தன்னை ஒரு பந்தய குதிரையாக மாற்றி இந்த சமூகத்தில் ஓட விட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பார்த்துத்தான் பயம். 10ஆம் கிளாஸில் 490 மார்க் எடுப்பதற்காக பெற்றுவிடப்பட்ட பந்தய குதிரை அப்பா அம்மா என்ன துரத்தினாலும் அப்பா சர்க்கஸ் கூடாரத்து கோமாளி போலத்தான் தருகிறார். இட் இஸ் நோ அதர் கோ. அவர்கள் இயற்கையோடு இயைந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் பிரியப்படுகிறார்கள். நாமெல்லாம் எழுத்த வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் ப்ரூவ் பண்ணி காட்டுறதுக்காக we are trying to show that we are so modern. நம்ம பிள்ளைங்கள்லாம் அதெல்லாம் சாப்பிடாது, கேப்ப கூழ் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? உண்மையிலே சொல்லப்போனால் இந்த தமிழ், இரண்டாவது என்விரான்மெண்ட், இது ரெண்டும் போரிங் சப்ஜெக்ட் ஆனதுக்கு காரணமே நம்ம பெரியவங்க தான். தப்பாக நினைக்காதீங்க. ஒன்று திரும்ப நான் சொல்லிவிடுறேன், உங்ககிட்ட கை தட்டு வாங்குற மாதிரி உங்ககிட்ட நல்ல பிள்ளை பேர் எடுக்கிறதுக்குலாம் நான் பேசவே மாட்டேன். என் மனசில் பட்டதை தான் நான் பேசுவேன். நீங்கள் என்ன திட்டினாலும் சரி, என்னை திட்டாதவங்களே கிடையாது. உங்களிடம் நல்லவன் என்று பெயர் எடுப்பதை விட உண்மையானவன் என்று பெயர் எடுக்கத்தான் நான் ஆசைப்படுகிறேன். ஸோ நான் ஹானஸ்டாக தான் சொல்ல ட்ரை பண்ணுவேன். அதனால் வித்தியாசம் நினைக்காதீங்க. இப்போ யோசிக்காட்டியும் மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்து யோசிக்கிறப்ப கரெக்டாக தாண்டா சொன்னேன் கருப்பு சட்டை போட்டவன் அப்படின்னு தோண வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுடைய 1 மணி நேரத்தை என்னுடைய 1 மணி நேரத்தை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஹானஸ்டாக சில உண்மையான விஷயங்களை ஆழமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. நாகரிகம் என்ற பெயரில் மேற்குலகத்திலிருந்து தருவிக்கப்பட்ட விஷயங்களே நாகரிகம் என்று நம்பிக்கொண்டிருப்பது தான் நம்முடைய நாகரிகமாக இருக்கிறது. மேற்குலகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பொருட்கள் நமக்கு ஒத்து வருதா ஒத்து வரலையாங்கிற பற்றி எந்த கவலையும் இல்லாமல், எல்லா அம்மாவுக்கும் நல்லா தெரியும், புள்ள முதல் நாள் பீஸா மண்டி சாப்பிட்டா மறுநாள் காலையில் முக்குவான். இஸ் இட் ட்ரூ ஆர் நாட்? இயல்பிலேயே ஒரு ஜியாகிரபிக்கல் நேச்சரோட தொடர்புடையதாக இருக்கிறது. என்னிலிருந்து இத்தனை கிலோமீட்டர் தூரத்திற்குள் இருக்கக்கூடிய என்னுடைய சுற்று வட்டாரத்தில் நான் பழகிய புழங்கிய தாவரங்களிலிருந்தான உணவுகளை சாப்பிடுவதன் மூலமாக மட்டும்தான் என்னுடைய உடலை இயல்பாக வைத்துக் கொள்ள முடியும். கிராமத்துல எல்லாம் ஒரு பழக்கம் சொல்லுவாங்க, எந்த சீசனில் எந்த பழம் வருதோ அந்த பழத்தை சாப்பிடு, எந்த சீசனில் எந்த காய் வருதோ அந்த காயை சாப்பிடு, அசைவம் அப்பப்போ சாப்பிடு, கொழுப்பு ஒதுக்கிட்டு சாப்பிடுன்னு ரொம்ப சிம்பிளான தேரியெலாம் வச்சுருக்காங்க. இந்த இவங்களையெல்லாம் படிக்காதவனை ஒதுக்கி தள்ளிட்டு இன்டர்நெட்டில் உட்காந்து ரெசிபி தேடுகிற அம்மாக்களுக்கு பிள்ளையாக பிறந்தவர்கள் பீஸா திங்கும் பாவத்தை தவிர வேறொன்றும் செய்ய முடியாது. ஆனால் கேட்குறதுக்கு மட்டும் டயலாக் நாம் என்ன சொல்லிடுறோம், பிள்ளைங்க ஆசைப்படுது. ஒன்றுமே ஆசைப்படாதுங்க. அதுங்க கடைசி வரைக்கும் பாவம் ஆசைப்பட்டது எதையுமே அனுபவிச்சது கிடையாது. கல்யாணம் வரைக்கும் இங்கே எல்லாத்தையுமே அவன் ஆசைப்படுறான் அவன் ஆசைப்படுறான் அவன் ஆசைப்படுறான்னு சொல்லி சொல்லி சொல்லியே சேர்க்கிறது. அவன் ஃபிசிக்ஸ் தான் படிக்கணும் ஒத்த காலில் நின்னா, ஐயோ எனக்கு ஃபிசிக்ஸே பிடிக்காது, மேக்ஸ்னா அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு மேக்ஸ் பிடிக்கும்னு அர்த்தம். இந்த கணக்கை கண்டுபிடிச்சவனை கொல்லணும்னான்னு அவன் பாத்ரூமில் உட்காந்து அழுகிற விஷயம் அவனுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம். பாருங்க. ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள். டோன்ட் தயவு செய்து இந்த பிளேமை குழந்தைங்க மேலே தூக்கி போடாதீங்க.
நான் குழந்தைங்க நிறைய இருக்கிற காரணத்தினால குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. அடிப்படையிலேயே ஒரு திசை காட்ட வேண்டிய இடத்தில் இருக்கிறவர்கள் கையில் தான் அதிகாரம் இருக்கிறது. திசை காட்ட வேண்டியவர்கள் கையில் தான் அதிகாரம் இருக்கிறது. உண்மையில் திசை காட்டவர்களுடைய கையில் அதிகாரம் இருக்கக்கூடாது, அன்பு தான் இருக்கணும். அன்பார்ச்சுனேட்லி நம்ம ஊர்ல திசை காட்டவர்களுடைய கையில் அதிகாரம் இருக்கிற காரணத்தினால் நீங்கள் ஒரு அடி எடுத்து வைக்கிற போதுதான் அதன் பின்னணியிலே பிள்ளை பின்னால் வர முடியும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் மாடர்ன் என்கிற பெயர்ல, அவர் நேற்று வரும்போது கூட சொன்னார், வெர்டிக்கலாகவே வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். என்னுடைய கை மட்டும் வளர்ந்துக்கிட்டே போனால் அதுக்கு பேர் வளர்ச்சி கிடையாது, அதுக்கு பேர் வியாதி. ரைட்டு தானே? காது மட்டும் சொயின்னு அந்த எஜ்ஜு வரைக்கும் இருக்குன்னா அவர் எங்கே இருந்தாலும் கேட்கும் அவருக்கு அப்படின்னா, அந்த காதை வச்சுட்டு அவர் எங்கே போவார் எங்கே வருவார் யோசிச்சு பாருங்க. ஸோ இன்னைக்கு ஒரு பக்கம் பள்ளிக்கூடங்கள், இது போன்ற பள்ளிக்கூடம், இந்த ஸ்கூலோட இது பற்றி கூட சொன்னாங்க எனக்கு. இது மாதிரியான பள்ளிக்கூடங்கள் இயற்கை சார்ந்த விஷயங்கள் குறித்து பிள்ளைகளுக்கு படிப்பை சொல்லித் தருதல், அவர்களுக்கு அது குறித்த கவன ஈர்ப்பை ஏற்படுத்தல் என்பது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பெற்றோர்கள் இதில் தங்களுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்கலைன்னா அது நடப்பது சாத்தியமே கிடையாது. காரணம், அதை பற்றின ஒரு காதலையும் ஒரு அன்பையும் உருவாக்க வேண்டும் என்கிற எண்ணம் தான் நமக்கு மிக முக்கியமானதாக படுகிறது. ஒழுங்கா கீழே சிந்தாம சாப்பிடுவியா, ஒழுங்கா கீழே சிந்தாம சாப்பிடுவியான்னு தலையில கொட்டுறோம். ஏன்னா ஹோட்டல்ல போறப்போ எதிர்த்த விட்டு பிரேமா முன்னால என் புள்ள சிந்தி சாப்பிட்டுட்டானா அவன் சிரிச்சிருவான், அதானே சிக்கல். ஆனா வீட்டுக்குள்ள பைப்பை திறந்து விட்டுட்டே பல்லு விளக்கிக்கிட்டே இருக்கான். தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுரா தம்பி, இது நம்மோட்டு கிடையாதுரா, இது பூமியுடையது, நாளைக்கு நம்முடைய தலைமுறைக்கு இது வேண்டும் என்று ஏன் சொல்லுவதற்கு நமக்கு மனசே வரல. மெயின்டெனன்ஸுக்கு மாதம் 950 ரூபா கட்டுறேன், எவ்வளோ தண்ணி வேணாலும் யூஸ் பண்ணுவேன், அதானே? தீஸ் ஆர் ஆல் நேச்சுரல் சோர்சஸ். நான் ஊரில் என்னுடைய பைக்கில் சுற்றுவேன், பார்க்குற மொதல் கேள்வியை கேட்பாங்க, என்ன சார் பைக்கில் வந்திருக்கீங்க? என்னமோ அந்த பைக்கை நான் திருடிட்டு வந்த மாதிரி. என்னுடைய தேவை என்பது ரொம்ப சிம்பிள், நான் ஒரு ஆள் போகிறதுக்கு எனக்கு பைக்கு போதுமானது. ரெண்டாவது, சென்னையில் பைக் ஓட்டுறது தான் கொஞ்சம் வசதியானது. நீங்கள் காரில் போய் போகிற வரவெல்லாம் சென்னை பாஷையில் உங்களை திட்டி உங்கள் குடும்பத்தையே இழுத்து, அதுக்கு உத்தமமாக நீங்கள் பைக்கில் போகலாம், இல்லை பஸ்ஸில் போகலாம். இப்போ மீடியான்னு வந்தனால நமக்கு பஸ்ஸில் பெருசாக போக முடியாது. ஸோ குறைஞ்சபட்சம் பைக்கில். ஆக இங்கே ஒரு சமூக மரியாதை என்று இவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிற விஷயத்திற்காகவே நம்முடைய இயற்கை வளங்களை திருடி தின்று கொண்டிருக்கிறோம், அமெரிக்காவை போல. அமெரிக்காட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு அருமையான ஒரு விஷயம் இருக்கிறது. ரொம்ப காலத்துக்கு முன்னால் கலிஃபோர்னியா பகுதியில் இயற்கை வளங்களை அவங்களாகவே வேஸ்ட் பண்ணினாங்களே தவிர, அதற்கு பிறகு ரொம்ப தெளிவாக இருக்காங்க. உலகத்தினுடைய ஒட்டுமொத்த இயற்கை வளத்திலிருந்து ஏறக்குறைய 60% வெறும் 32 கோடி பேர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அது பற்றிலாம் நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா எனக்கு 3 வேளை சாப்பாடு இருக்கு, ரைட்டு தானே? என் மகன் அமெரிக்காவில் இருக்கான், இந்தியா பற்றி வேணாலும் நீ கேவலமாக பேச, அமெரிக்கா பற்றி தப்பாக பேசப்படாத. ஒபாமாவுக்கோ வந்து திரும்ப அனுப்புனா டாலர் போயிடும், அப்புறம் ஐயப்பன் டாலர் எங்கள் வீட்டில் மாட்டிட்டு நான் உட்கார வேண்டியதான், அதானே கவலை. ஒரு 32 கோடி பேர் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய மக்கள் தொகையில் 1/3 கீழாக இருக்கக்கூடிய மக்கள் தொகை உலகத்துடைய ஒட்டுமொத்த இயற்கை வளத்தில் 60% மேலே சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில் கட்டப்படக்கூடிய பெரும்பாலான வீடுகள், ஏறக்குறைய 90% அளவுக்கான வீடுகள் மரங்களால் மட்டுமே கட்டப்படுகிறது. ஆனால் அமெரிக்காவில் ஒரு மரம் வெட்ட முடியாது, தெரியுமா? ஒரு மரம் வெட்ட முடியாது. நம்ம ஊரில் மரம் ஆள் ரெண்டையுமே வெட்டலாம், ரெண்டையுமே ரொம்ப ஈஸியாக வெட்டலாம். நம்ம ஊரில் ஒரு வார்த்தையே உண்டு, மரம் இடைஞ்சலா இருக்கு. பேரே அதான், மரம் இடைஞ்சலா இருக்கு. உனக்கு முன்னாலே மரம் அங்க இருக்கு, நீ தான் இப்ப மரத்துக்கு இடைஞ்சலா இருக்கு. யானை ஊருக்குள் வந்தது, யானை ஊருக்குள்ள இல்ல, யானையோட ஊருக்குள்ள நீங்க போய் வீடு கட்டிக்கிட்டு யானை வீட்டுக்கு வந்துருச்சு, எங்க பாத்ரூம் வந்துருச்சு, நான் குளிக்கிறத பார்த்துருச்சு அப்படின்னா it is possible. That's called elephant corridor. யானை போகும் பாதை, யானை வந்து ஒரு பாதையை வைத்துத்தான் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்ந்து போகும். அது அப்படித்தான் பழக்கப்பட்டிருக்கிறது. அப்படியே ஒரு திசையிலேயே போயிட்டு இருக்கும். அது ஒரு கணக்கு இருக்கும். இந்த டைரக்ஷன்லேருந்து போயிட்டு லெஃப்ட்டில் போகணும், முன்னால் போயிட்டு இருக்கணும், மூத்தவனை லெஃப்ட்டில் போடா, இளையவனை ரைட்டில் வாடான்னு சொல்லி அதை பாட்டு கூட்டிகிட்டே போயிட்டு இருக்கும். டகால்னு குறுக்க கொண்டாந்து ஒரு சவரை கட்டிடுறது, அது அங்கேயே நின்றும். 3 நாள் வந்து பார்க்கும். அப்புறம் அது கெப்பாசிட்டிக்கு யோசிச்சு பாருங்களேன், வெளுத்தா மாதிரி இத்த பெருசு இருக்கான், அவனே எம்பி அடிக்கிறான். அத்தை தண்டி யானை சும்மா இருக்குமா, நான் லேசாக முடிஞ்சு போச்சு, எங்கோட்டி சவத்தை உடைச்சிருச்சு. இட்ஸ் an elephant corridor. யானைகள் செல்லும் பாதை. உலகத்தில் எந்த ஒரு உயிரினமும் தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக இன்னொரு உயிரினத்தை இவ்வளவு பாடுபடுத்துவது கிடையாது. மற்ற மிருகங்களும் செய்யத்தான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் மனிதன் மட்டும்தான் தன் இனத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இனத்தையும் தன்னுடைய வாழ்க்கை என்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக அழித்து கொண்டே இருக்கிறான். ஆனால் ரொம்பவும் அறிவற்றவனாகவும் மனிதனே இருக்கிறான். காரணம், மற்ற ஜீவராசிகளை அழிப்பதன் மூலமாக தன்னுடைய வாழ்வும் அழிகிறது என்று புரியாமல் தான் நாமும் வளர்ந்திருக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளும் வளர்க்கப்படுகிறார்கள். நம்முடைய பிள்ளைகளை அறிவாளிகளாக வளர்த்துப்பதாக நினைச்சுக்கிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்க விஷயம்னா, ஒன்றை பத்திரமா பார்த்துக்கு.
லைஃப்பில் முதல்ல லைஃப் ஸ்டைலில் நம்முடைய பல பாரம்பரியம் வந்தால் மட்டும்தான் இயற்கை மீதான காதலை நம்மால் மீட்டெடுக்கவே முடியும். ஒரு காலத்தில் பெரியவங்க தப்பு பண்ணாங்க, கோவப்பட்டாங்க, இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க பெரியவங்கிறதுக்காக நாம தான் அடங்கி போகணும், பொறுத்து போகணும்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு. இன்றைக்கி என்ன சொல்கிறோம், எவனா இருந்தா என்ன, அடித்து நொறுக்குடா, தெலுங்கு படம் டைட்டில் இருக்கு. பெரியவர் அவசரத்துக்கு ஏதோ சொல்லிட்டாரு, நீ சின்னவன் பொறுத்து போக வேண்டியதானே. சரி, சின்ன பையன் தான் கோச்சிட்டான், பெரிய இங்கே சொல்றவர் அங்கே அப்படி சொல்லுவார், அங்கே சொல்லுவார், இங்கே அப்படி சொல்லுவார். அவன் தான் சின்ன பையன் தெரியாமல் செஞ்சுட்டா, பெரியவங்க நீ இப்படி கோவப்பட முடியுமா அப்படின்னு சொல்லுவார். அவரே அங்கே போயிட்டு, ஏன்டா 1000 தான் பெரிய, நீ சின்ன எதாக இருந்தாலும் அவர் பெரிய மனுஷன்டா, தப்பே பண்ணால் நீ தானடா பொறுத்துக்குன்னு சமாதானம் சொல்லுவார். அடுத்தவனுக்காக விட்டு கொடுத்து வாழ வேண்டும், இன்னொருவனுக்காக கொடுத்து வாழ வேண்டும், இருப்பதை பகிர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி வளர்க்கப்பட்ட சமூகத்தில் நீ மட்டும் பத்திரமா வாழ்ந்துக்கன்னு என்னைக்கு நம்ம சொல்ல ஆரம்பித்தோமோ அப்போவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. எங்கள் அம்மா என்ன பண்ணுச்சு, ஒரு ஆப்பிள் கொடுத்து 4ஆ வெட்டி பக்கத்தில் கொண்டு ஒன்று கொடுத்து விட்டு நீ 2 தின்னு அப்படின்னுச்சு. நாமெல்லாம் இப்போ என்ன பண்ணுறோன்னு உங்களுக்கே தெரியும். அம்மா ஆப்பிள் வச்சுருக்கேன், பத்திரமா போய் தனியாக சாப்பிடு, எவனையும் சேர்க்காது, ஆட்டத்தில் ஒரு பேர் இருக்கப்படாது. கடைசியில் எல்லாரும் கதற வேண்டியதுதான். இந்த சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் சேர்த்து வைப்பதாக நினைத்து கொண்டு நாம் செலவழிக்கிற எல்லா விஷயங்களும் தான் சேர்த்து வைக்கப்பட வேண்டிய விஷயங்கள். இந்த சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் சேர்த்து வைப்பதற்காக செலவழித்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் உண்மையிலேயே சேமித்து வைக்கப்பட வேண்டிய விஷயங்கள். அதன் பெயர் இயற்கை. பிள்ளைக்கு சேலத்தில் ஒரு வீடு வச்சுருக்கேன், ஏற்காடு மலைக்கு கீழே ஒரு வீடு வச்சுருக்கேன், சம்மர் வந்தால் ஏற்காட்டில் போய் தங்கி வைக்கிறதுக்கு ஒரு பெரிய ரிசார்ட் வச்சுருக்கேன், எல்லாம் வச்சுருக்கீங்களே, காற்று வச்சுருக்கீங்களா சார்? இதே நிலைமை நீடிச்சிச்சுன்னா 25 வருஷமா 55 வருஷமா ஏற்காடு வெயில் தாங்க முடியலன்னு மேலே இருக்கமெல்லாம் இமயமலைக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்படலாம். அதுக்குள்ளே இமயமலை உருகி அது கப்பல் மேலே விழுந்து என்னென்ன நடக்கும்னே தெரியல. இந்த இங்கிலீஷ் படம்லாம் பார்க்குறப்ப படபடன்னு இருக்கும். அதே மாதிரி ஒரு பக்கம் இந்த இயற்கை சீற்றங்கள் பற்றி இங்கிலீஷ் படங்கள் நிறையா சொன்னாலும் நான் உங்களுக்கு பர்சனலாக ஒரு சஜஷன் சொல்வேன். இந்த விலங்குகளை வைத்து எடுக்கப்படுகிற இங்கிலீஷ் படங்களை பார்க்குறத பசங்க கொஞ்சம் குறைச்சிக்கங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அதில் எந்த விலங்கையுமே அவங்க நல்ல விலங்காக காட்டினதே கிடையாது. கொரில்லா ஊருக்குள்ளே புகுந்து அடித்து துவம்சம் பண்ணி ஒரு ஜூலை பார்க்கலே கொரில்லா பார்த்தாலே கொலகார பாலே அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட்டோடய இருக்கும். நம்பியார் எப்போதுமே கெட்டவருங்கிற மாதிரி அனகொண்டா பாம்பு ஆளை போட்டு தள்ளிடும், மலைப்பாம்பு முழுங்கி கொன்றும், எல்லாமே எல்லாரையும் கொன்றும். அது எப்படி நாய் மட்டும் பேசாமல் இருக்கும்? குறைஞ்சம் நம்ம நாயோட மட்டும்தான் இப்போதைக்கு நமக்கு தொடர்பு இருக்குது. அதுலேயும் மனுஷன் பெரிய சுயநலவாதி. நீங்கள் என்ன பண்ணாலும் நாய் திரும்ப உங்கள் வீட்டுக்கே வந்துடும். அதானே மனுஷ மாதிரியே நாய் இருக்குன்னு நினைக்கிறோம். நம்முடைய வீட்டில் கோச்சிக்கிட்டு போகிறார், சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுவான்னு எப்படி நம்ம அம்மாக்கள் சொல்கிறாங்களோ அதே மாதிரி எனக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு விலங்குக்கு பெயர் தான் நல்ல விலங்கு என்று நம்புவது முதலில் தவறு. இந்த பூமி எல்லோருக்கும் பொதுவானது. எவ்ரிபடி ஹாவ் அ சேஃப். எல்லோருக்கும் ஒரு வார்த்தை இருக்கிறது, எல்லோருக்கும் இங்கே இடம் இருக்கிறது. மனிதனுக்கும் எறும்புக்கும் சின்ன சின்ன விலங்குக்கும் பறவைகளுக்கும் பூச்சிகளுக்கும் பாக்டீரியாக்களுக்கும் வாழுவதற்கு உரிமை இருக்கிறது என்ற உணர்வை நம்முடைய குடும்பங்களே இதுவரைக்கும் சொல்லித்தரவில்லை. அதே வீட்டிலே வேலைக்கார பெண்ணினுடைய மகன் தரையிலே உட்கார்ந்து சாப்பிடுகிற போது நம்முடைய பிள்ளை டைனிங் டேபிளில் உட்கார்ந்து சாப்பிடுதே, ஒன்று அந்த பையன் கூட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுன்னு சொல்ல நமக்கு மனசு வரணும். இல்லைன்னா தம்பி நீ மேலே உட்கார்ந்து சாப்பிட்றான்னு சொல்கிறதுக்கு நமக்கு இரக்கம் வரணும். இது ரெண்டையும் சொல்லாத வாய் எப்படா நாயை அடிக்காதுன்னு சொல்லும். கூட இருக்கக்கூடிய மனிதனையே புரிந்து கொள்ள முடியாத இந்த மனசு எங்கோ இருக்கக்கூடிய ஏதோ இயற்கை பிரச்சனை நினைப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அடிப்படை சிக்கல் இயற்கை மீது காதல் வராமல் இருப்பதில்லை, மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய காதல் செத்து கொண்டிருப்பதுதான் இயற்கை மீதான காதலை சற்றும் ஆசைப்படாமல் புறந்தள்ளி வைத்திருக்கிறது. சர்வைவல் இஸ் த ஃபிட்டஸ்ட் என்பதை விட உலகத்தில் மோசமான விஷயம் ஒன்றில்லை. அதற்கு பேர் மிகப்பெரிய தாரக மந்திரம், பெரிய புத்திசாலித்தனம் என்று நினைத்துக் கொண்டிருப்பதெல்லாம் உலகமகா பைத்தியக்காரத்தனம். சர்வைவல் இஸ் த ஃபிட்டஸ்ட், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்று சொல்லுவார்கள். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லா மனிதனோடும் சேர்ந்து புழங்கக்கூடிய மனசு இருக்கிறவன் எல்லா காலத்திலும் வாழ்ந்து கொள்வான். இந்த தேசத்தை விட்டு வெள்ளைக்காரர்கள் போன போது ஏறக்குறைய 33 கோடி மக்கள் தொகை என்னமோ இந்தியாவில் இருந்துச்சு, 33 35 அப்ராக்சிமேட்லி. அப்போது ஒரு வெள்ளைக்காரதுரை காந்தியிடம் ஒரு விஷயம் சொல்லுகிறார். இந்த தேசத்திற்கு நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கியிருக்க வேண்டியதில்லை மிஸ்டர் காந்தி. காரணம் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டோம். அவங்க எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு தான் கொடுத்தாங்க. நம்ம வரலாறு கொஞ்சம் மாற்றி மாற்றி எழுதி போன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இருக்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு, ஆனால் அவங்க நிறையா கொடுத்துட்டும் போயிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் தொடங்கி இருப்பு பாதைகள்லேருந்து அவ்வளோ விஷயங்களை அவங்க நமக்கு அறிமுகப்படுத்திட்டு போனாங்க, பழக்கி கொடுத்துட்டு போனாங்க. அதைத்தான் இன்னைய வரைக்கும் மெட்ராஸ்னால் காட்டுறதுக்கு நம்ம வச்சுருக்கக்கூடிய பெரிய கட்டளமே. அதுக்கப்புறம் நம்ம ஒன்றுமே கட்டளைங்கிறதுக்கு அது ஒரு ப்ரூஃப். ஸோ இங்கிருந்து எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு போய்விட்டோம். உங்களுடைய கனிம வளங்களில் தொடங்கி உங்கள் வைரங்களில் தொடங்கி அத்தனையும் எங்களுடைய ஊருக்கு போயாகிவிட்டது. மிச்சம் என்று இந்த ஊரில் எதுவுமே இல்லை. இந்த கட்டத்தில் இந்த தேசத்திடமிருந்து நீங்கள் சுதந்திரம் பெற்று என்ன புண்ணியம்?
அதற்கு பேசாமல் எங்களையே நீங்கள் ஆள விட்டிருக்கலாம். 33 கோடி மனிதர்களை வைத்துக்கொண்டு அப்போ அங்கே பெரிய மக்கள் தொகை, இப்போ நம்ம பெரிய மக்கள் தொகை தான், அப்பையும் பெரிய மக்கள் தொகை. என்ன செய்ய போகிறீர்கள்? உணவுக்கு வழி இல்லை, சிரமம், ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணவே முடியாது, இட்ஸ் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னபோது காந்தி ஒரு வார்த்தை அந்த வெள்ளக்கார துரையிடம் சொல்லியிருக்கிறார். எங்கள் தேசத்தில் பெரிய அளவுக்கு வளங்கள் இல்லாமல் போயிருக்கலாம், அது ரொம்பவும் குறைந்திருக்கலாம், பொருளாதார ரீதியாக நாங்கள் பின்தங்கி இருக்கலாம், எல்லா மனிதருக்கும் 3 வேளை உணவு கிடைப்பது சிரமமாக இருக்கலாம், ஆனால் அடுத்தவன் விழுந்தால் ஓடி வந்து தாங்கிக் கொள்வதற்கு இன்னொரு மனிதன் இந்த பூமியில் இருக்கிறான், அது போதும் எனக்கு என்று காந்தி சொல்லியிருக்கிறார். அடுத்தவன் விழுந்தால் ஓடி வந்து தாங்கிக் கொள்வதற்கு இன்னொரு மனிதன் இருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு செத்துப்போன காந்தியை 500 ரூபாய் நோட்டில் மட்டும் பார்த்து சந்தோஷப்பட்டுக் கொள்ளுகிற மனசு எப்படி ஒரு சாஃப்ட் டார்கெட் என்று சொல்லப்படக்கூடிய எதிர்த்து இயங்க முடியாத ஒரு விலங்கின் மீதும் ஒரு தாவரத்தின் மீதும் கரிசனத்தோடு இருக்க முடியும்? எதிர்த்து இயங்க முடியாத அப்பாவின் மீதும் அம்மாவின் மீதுமே கரிசனப்படாத இந்த பிள்ளைகளை, அப்படி வளர்க்கப்படுகிற இந்த பிள்ளைகளை, டார்கெட் ஓரியன்டட் கோல் செட்டர்ஸாக வளர்க்கக்கூடிய பிள்ளைகளை எப்படி இந்த பூமிக்கு சந்தோஷமான மனிதர்களாக மாற்ற முடியும்? லைஃப் இஸ் ஸோ காம்படிட்டிவ், ரொம்ப போட்டிகள் நிறைந்த ஒரு உலகம் அப்படின்னு பொய் சொல்லி சொல்லி சொல்லி, இது போட்டிகள் நிறைந்த உலகமே கிடையாது, இது வாழ்வதற்கு அற்புதமான ஒரு உலகம். வாழ்வினுடைய நோக்கமே வாழுதல் தான். the very purpose of life is living, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாம். இமே மேலே இந்தியா கொடியை பிடிக்கிறது, இந்தியா பார்டரில் நின்று டாட்டா காட்டுறது, அப்புறமா நடுக்கடலில் போய் நின்று கழுத்து வரைக்கும் நின்று க்ளோஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போகிறது தான் அதுக்கப்புறம். the very purpose of life is living, வாழுதலுடைய அடிப்படை நோக்கம் வாழுதல். அதற்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை கொண்டுட்டு நாம் எங்கே வாழ போகிறோங்கிறது தெரியல. அன்பை எப்பொழுது குடும்பத்துக்குள் கொன்றோமோ அப்போது இயற்கை மீதும் கொன்றோம். கண்முன்னே நம்ம பார்த்து நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்த அம்மா அப்பா மீது நீ கரிசனத்தோடு இருப்பதும் கூட தேவையான அளவுக்கு இருந்தால் போதும், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் ஒரு கான்செப்டை சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாய்க்குட்டியை பார்த்துக்கோ, பப்பி குட்டியெல்லாம், அதில் கூட நமக்கெல்லாம் ஜாதி வேணும் இல்லையா? வீட்டில் இந்த ஹச்சு டாகை கூட்டியாந்து ஒரு பிள்ளை கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அம்மாவும் சொச்சோன்னு முத்தம் கொடுத்து டிவி பக்கத்தில் அதையும் வச்சுக்குவாங்க. ஏன்னா அச்சு டாக் விலை 40,000 ரூபா. அந்த விளம்பரத்தில் வந்து பாப்புலராகி அந்த ஃபோனு விற்றுச்சோ இல்லையோ அந்த நாய் விற்றுச்சு. டெல்லியில் ஹச் டாக்ஸை காப்பாற்றுறதுக்கு மட்டும், அது பேர் என்ன, அந்த உண்மையான பேர் என்ன அந்த ஹச் டாகுக்கு? பக்கு. எவ்வளோ பேருக்கு தெரியுது பாருங்க. காந்தியோட ஃபர்ஸ்ட் ஜெயிலுக்கு போனவர் யாரு? பக்கு. த டம் டாக் எவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மகா மக்கு, அதுக்கு ஒன்றுமே தெரியாது பாவம், தெரியல. அது அவ்வளோ வேகமாக ஓட விட்டதுக்காக இந்த மிருகவதை தடுப்பில் இருக்கிறவங்க என்விரான்மெண்டலிஸ்ட்லாம் ஒரு கேஸ் போட்டாங்க. அப்படி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்க தானே, அந்த பக்கை வேகமாக ஓட விட்டதுக்காக. அந்த பஸ்ஸு பின்னாலே ஓடி வரும், அதுக்காக அந்த நாயை அவ்வளோ சிரமப்படுத்தி ஓட விட்டாங்க அப்படின்னு சொல்லி மிருகவதையினுடைய அடிப்படையில் அவங்க மேலே ஒரு பெரிய கண்டம் கேஸ் கூட போட்டாங்க. அந்த பக்கை தூக்கி அந்த வச்சா நம்ம ஆட்களுக்கெல்லாம் சந்தோஷம், ஏன்னா எங்கள் வீட்டில் பக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் தெருவிலே திரிகிற ஒரு நாய்க்குட்டி இன்னமும் வாஞ்சையோடு அணைத்து கொண்டு வீட்டுக்கு தூக்கி வருகிற மனசுதான் இந்த இளம் பிள்ளைகளுக்கு. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீர்கள்? அவனுக்கு பக்கும் ஒரே மாதிரி தான் தெரியுது. தெருவில் பாவமாக ஓரமாக அப்படியே குளிருக்கு நடுங்கி கொண்டு ஒடுங்கி கிடக்கக்கூடிய ஒரு குட்டி நாயும் ஒரே மாதிரி தான் தெரிகிறது. வளருகிற பிள்ளைக்கு ஜாதி பிரச்சனையே கிடையாது. அது பக்கா, டாபர்மேனா, ராஜபாளையமா, சேலமா, சேலமொழி, ஏற்காடாங்கிறதெல்லாம் அவனுக்கு கவலை கிடையாது. அது நாய், அது ஒரு உயிரினம், அவ்வளவுதான். அவனால் எல்லாவற்றையும் கொண்டு வர முடியும். நாயை அனுமதித்தால் அவன் பாம்பையும் கொண்டு வருவான். உங்களுக்கு திட்டமிட்டபடி அது பக்காக இருந்தால், பொமரேனியனாக இருந்தால் சந்தோஷம். நாய் வளர்க்குறதுல கூட கௌரவம் பார்க்குற நாம மனுஷன் எப்படி வளர்க்க போகிறோன்னு தெரியல. அது எங்கள் வீட்டில் பொமரேனியன் இருக்குது. 4 தடவை சிலுப்புச்சுன்னா ஆஸ்துமா வந்துடும். அது இங்கே வளரவே முடியாது. ஈமு கோழி வளர்த்த மாதிரி தான். அதை கூட்டியாந்து கொண்டாங்க. அது இங்கே வளரவே வளராது. அது பாட்டுக்கு ஆஸ்திரேலியா காட்டில் கங்காரு என்னடா டே அப்படின்னு எட்டி பார்த்துட்டு அது பாட்டுக்கு திரிஞ்சு. அதை கூட்டியாந்து முட்டை வரும், கோழி வரும், முட்டையிலேருந்து கோழி வரும், ஆளுக்கு ஒரு கொட்டாய் போட்டு தருவோம், குடும்பத்தோடு இருக்கலாம், ஒட்டிக்கு போகலாம், உல்லாசமாக இருக்கலாம், போனால் வராது, பொழுதுபட்டா கிடைக்காதுன்னு அதை கூட்டியாந்து இங்கே கொன்று. யோசிச்சமா கொஞ்சமாவது? இன்றைக்கு வரைக்கும் மனிதர்களுடைய அடிமைத்தனத்திற்கு எதிராக குரல் ஒலித்து கொண்டே இருக்கிறது. கருப்பு மக்கள் எப்படியெல்லாம் சிறைப்படுத்தப்பட்டார்கள், எவ்வளவு துன்புறுத்தப்பட்டார்கள் என்று இன்னமும் கூட வரலாறு வலுத்தி பேசுகிறது. அதை பற்றி இன்னமும் கூட அவர்களுடைய துயரங்களை பட்டியலிட்டு அந்த மக்களுக்காக இந்த உலகம் பேசிக்கொண்டே இருக்கிறது. இன்னமும் ஜனசைடுக்கு எதிராக இந்த உலகம் பேசிக்கொண்டே இருக்கிறது. யூதர்கள் கொண்டு குவிக்கப்பட்டதற்கு எதிராக இன்னமும் கூட வலுத்த வாதங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் சாறை சாறையாக தினம் தினம் கோடான கோடி விலங்குகளையும் தாவரங்களையும் கொன்று கொண்டே இருக்கிற இந்த மனித சமூகத்திற்கு எதிராக எந்த மனிதன் வந்து குரல் கொடுப்பான்? இந்த மனிதர்கள் வந்து குரல் கொடுக்காமல் போனால் யாரும் வந்து குரல் கொடுக்க போவதில்லை. அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்கங்கிறதுல அப்புறம் சில நேரங்களில் நம்ம அம்மா அப்பா சொல்கிறத கேட்க வேண்டியதில்லை. ஏன்னா அம்மா அப்பா சில நேரங்களில் தப்பாக சொல்கிறாங்க. இவனை கூட்டியாந்தே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களாம் ஒன்று சொல்கிறேன், கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன், பயப்படாது. சில விஷயங்களில் நீங்கள் அம்மா அப்பாவுக்கு சொல்லலாம். ஏன்னா அம்மா அப்பா சொல்கிற பல நல்ல விஷயங்களை நீங்கள் கேட்கல, ரைட்டு தானே? அம்மா அப்பா சொல்கிறது அப்படியே கேட்குற பிள்ளைகளா நீங்கள்லாம்? நான் விருப்பம் தான் படுறேன்,
எங்கள் அம்மா தான் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதை நாங்கள்லாம் சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஏன்னா அம்மா சொல்கிறத அப்பா சொல்கிறத அப்படியே கேட்கணும்னா ஓங்கி கொட்டு வாங்கிட்டு வரணும். இன்றைக்கி தான் நீங்கள் எல்லாருமே பார்லிமெண்ட்டில் பேசுகிற மாதிரி பக்காவாக பேசுகிறீங்களே. யூ கேன் ஜஸ்டிஃபை யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. த பியர் ப்ரெஷர். இன்னைக்கு ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பையன் பழைய 10ஆம் வகுப்பு படிக்கிற பையனுக்கு இணையானவனாகத்தான் இருக்கிறான். த எக்ஸ்போஷர் இஸ் ஹை. 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பையன் முதல் நாளே அடுத்த நாள் ஆசிரியர் என்ன பாடம் நடத்த போகிறார் என்பதை அறிவித்து விட்டால் முடிஞ்சு போச்சு. நைட்டெல்லாம் கூகுளில் உட்காந்து அதை படிச்சுட்டு மறுநாள் டீச்சரே போட்டு திராட்டில் விடுற அளவுக்கு இன்னைக்கு பயபிள்ளையே பயங்கர புத்திசாலிகளாகத்தான் இருக்கிறீர்கள். ஒய் டோன்ட் யூ எஜுகேட் யுவர் பேரண்ட்ஸ்? ஃபேஸ்புக்கை பற்றி எஜுகேட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. சொல்கிறீங்கல்ல, அம்மா வா நான் உனக்கு ஃபேஸ்புக் சொல்லித்தரேன்னு. சும்மா பக்கத்தில் நாடார் கடையில் அக்கௌண்ட் வச்சுருந்த அம்மாவுக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கௌண்ட்டு வச்சு விட்டு சித்தப்பா மக்கா பெரியப்பா மக்கா எங்கள் குடும்பத்தினர் அப்படின்னு ராசுக்குட்டி குடும்பம் போல் குடும்ப போட்டாலாம் போட்டு, நான் ஃபேஸ்புக்கில் இருக்கேன், நீ ஃபேஸ்புக்கில் இல்லை, நீ முதல்ல வீட்டில் இருமா போதும். You guys are trying to educate your parents in many areas, right? ஆனால் பள்ளிகள் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றன, இயற்கை ஆர்வலர்கள் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், ஊடகங்களும் கூட தங்களால் முடிந்த அளவுக்கு ஓரளவுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஊடகங்கள் முழுமையாக இயற்கை என்கிற விஷயம் குறித்து பெரிதாக கவனிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு பரவலாக இருக்கிறது, ஏறக்குறைய உண்மையும் கூட. அப்போது கிடைக்கக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் ஒரு நியாயமான விஷயத்தை செய்வதற்கு தேவைப்படக்கூடிய இயல்பான பக்குவம் உங்களுக்கு இந்த வயதிலே இருக்கிறது என்பதை மறுப்பதற்கு இல்லை. அப்போ பள்ளிக்கூடங்கள் சொல்லித்தரக்கூடிய விஷயத்தை வீட்டிலும் யூ கேன் இம்ப்ளிமெண்ட். ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா உங்களை மாதிரி அடம் பண்ண உலகத்தில் ஒருத்தன் பிறந்தவனே கிடையாது. 8 பிள்ளை இருந்தப்போ போடடேன்ட்டு போயிட்டே இருந்தாங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது. 2 பிள்ளை இல்லைன்னா 1 பிள்ளை. அதுதான் நம்ம நாட்டுடைய பலமும் தான் பலவீனமும் தான். பசங்க சைடில் என்ன பலம் அப்படின்னா, ஒரே ஒரு பிள்ளையா இருக்கிறப்போ அப்பாட்டையோ அம்மாட்டையோ அழுது பிடிச்சி நீங்கள் நினச்ச விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். 10 குறைக்கு ஏற்கனவே உங்கள் கில்ட்டி கான்ஷியஸோடு தான் இருப்பாங்க. காலையில் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நைட்டு தான் அவன் திரும்ப வர்றான், நாம அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, சாட்டர்டே சண்டே நமக்கு டைம் இல்லைன்ட்டு நீங்கள் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய ஆட்களாக அவங்க இருக்காங்க. அவங்க கில்ட்டி கான்ஷியஸில் இருக்காங்க. நீங்கள் வேணும்னு நீங்கள் மூஞ்சி சோகமாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் உலகத்துக்கே தெரியும். வீட்டுக்கு பின்னாலோ முன்னாலோ சின்னதாக ஒரு செடி வளர்ப்பது ஒன்றும் சிக்கலான விஷயம் கிடையாது. ஒரு பள்ளிக்கூடம் சொல்லித்தரக்கூடிய விஷயத்தில் பல விஷயங்களை வீட்லையும் கூட நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கூடங்கள், பொது ஊடகங்கள், அரசு அலுவலகங்களெல்லாம் மரம் வைக்கப்படுவதை விட மிக முக்கியமானது வீட்டில் ஒரு மரம் வைக்கப்படுவது தான். காரணம், வீட்டினுடைய பெரும்பாலான உணர்வுகளை கேரி பண்ணக்கூடியது அதனுடைய பிள்ளைகள். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போன்னு என்றைக்கே நம்ம ஊரில் சொல்லிட்டாங்க. வீட்டில எல்லாம் பிள்ளையெல்லாம் மரமாக வளர்க்குறாங்க. வீடுகளில் பிள்ளைகள் மரம் போல வளர்கிறார். என்னைக்காவது யோசிச்சிருக்கமா எவ்வளோ பேர் வீட்டில் நீங்கள் மரம் வச்சுருக்கீங்க? நீ வச்சிருக்கியான்னு கேட்காதீங்க. எங்கள் வீட்டில் செடி வச்சதுக்கே ஃப்ளாட்டை விட்டு போன்ட்டாங்க. அடுத்து அதுக்கு வருவோம். வச்சுருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு கிராமத்தில் ஒரு விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இன்னமும் கூட. ஒரு பள்ளிக்கூடத்துலையும் அதே மாதிரியான ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். அங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு கிராமத்தில் ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தையின் பேரில் ஒரு மரம் நடுறாங்க. இதை சில ஊராட்சி தலைவர்களோட சில இடங்களில் செய்கிறதாக சொல்கிறாங்க. மரம் நட்டு அதோட பேரை அதிலே போட்டுருவாங்க. யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ பியூட்டிஃபுல். லைஃப்பை சந்தோஷப்படுத்துறதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் போதுமான. நாமளாக தான் அலங்கார தோரணைகளோடு கூடிய பெரிய விஷயத்தை தேடிட்டு இருக்கோம். பிறந்த உடனேயும் அவனுக்கு பேர் மகேஷ்னா அந்த மரத்துக்கு பேர் மகேஷ். அவனுக்கு 1 வயசு ஆகலை, ஓரளவு புரிகிறப்ப தம்பி இது உன்னோட மரம், நீ பார்த்துக்கணும், பார்த்தியா பாப்பா பேர் எழுதியிருக்குன்னா அவன் அதை அப்படி பார்த்துக்குவான். தன்னுடைய வாழ்வின் பெரும்பகுதியை அவன் மனமகிழ்ச்சியோடு சந்தோஷமாக கழிப்பதற்கு தேவைப்படக்கூடிய எல்லா உணர்வையும் உயிரற்றதாக நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மரம் உங்களுக்கு கொடுத்துவிடும். 6 அறிவுள்ள ஒரு மனிதனால் தர முடியாத அத்தனை ஆனந்தத்தையும் அவனால் அந்த மரத்திலிருந்து பெற முடியும். நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ நிறைய விஷயம் செஞ்சுருக்கோம். அப்போல்லாம் அம்மா அப்பாக்கள் அதை ஒத்துக்கிட்டாங்க. இந்த பம்பில் தண்ணி போகல மாடிக்கு, இந்த நீரேற்று நிலையம் அது பக்கத்தில் தான் எங்கள் காலடி இருக்கும். அங்கே நாங்களாம் 4 பேர் சேர்ந்து கரியில் செவத்தில் எழுதுவோம், புல் வளர்ப்பு திட்டம் அதுக்கு பேர். வேறு ஒன்றும் பண்ண தெரியாது. அங்கிட்டு நல்லா வளர்ந்த புல்லை பிடுங்கி இங்கே கொண்டாந்து நடுறது. ஏதோ ஒன்று ஒரு சின்ன ஆட்டிடியூட் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையிலேருந்து ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி எங்கள் காலனிக்கு வந்தார். அவங்க வந்தவொடனே அவன் பேர் போத்தியப்பன். அவன் சொன்னான், நம்ம வேறு வேறு புல்லாக வளர்ப்போம். எங்கள் அப்பா வந்து பண்ணையிலேருந்து எடுத்தாருவார். அவர் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர். எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு பெரிய பண்ணை இருக்குது, அங்கேருந்து எடுத்தாருவார். அப்படின்னோடனே அவர் எடுத்தாந்தோடனேயும் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது ஒரு பெரிய எக்ஸ்பான்ஷன் பிளான் ஆச்சு. இந்த ஸ்கீமுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நமக்கு அப்போலேருந்து பேர் வைக்கிறதா வேலையே. வேலை பார்க்குறமோ இல்லையே பேரை ஒழுங்காக வச்சுறது. இவன் புதுக்கோட்டையிலேருந்து வந்தான், நம்ம மாவட்ட தலைநகரத்திலே வந்திருக்காருன்னு மாவட்ட புல் வளர்ப்பு திட்டம் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த மாவட்ட புல் வளர்ப்பு திட்டம் அத்தை பெருசாகி அது பக்கத்தில் அங்கே குட்டியாக ஒரு பிள்ளையார் கோயில் கட்டியிருந்தோம். தோட்டத்தை மிதிக்காமல் போங்க அப்படிமா. போகிறவரெல்லாம் முறைப்பாங்க, காலனிலே அந்த வழியாக தான் போகணும். அதுக்கு ஒரு காவலாக இருப்போம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைலாம். லைஃபினுடைய பெரும்பாலான நேரத்தை ஒரு ஒரு கற்பனையான ஒரு இயற்கை உலகத்தோடு வாழ்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு.
ஒன்றுமே இல்லை. அதனால் என்ன பலன் கிடைக்கிது எதுவுமே தெரியாத எங்களுக்கு அந்த தண்ணி வேஸ்ட்டாக போகக்கூடாதுங்கிறது மட்டும் தெரிஞ்சு, அந்த பைப்லேருந்து சொட்டு சொட்டாக வரக்கூடிய தண்ணி இதை வளர்த்துரும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதில் தக்காளி போட்டோம், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்டோம், அதுக்கப்புறம் கீரை போட்டோம். கீரை போட்டு கிளுகிளுன்னு வந்தவொடனே காலனியும் எங்ககிட்ட தான் வந்துச்சு. அதை வச்சு பிள்ளையார் கோயிலை டெவலப் பண்ணுறதுக்கு ஃபண்டு கலெக்ட் பண்ணோம். 10 காசு, 10 பைசே ஒன்லி. அழகாக பிள்ளையார் கோயில் கட்டினோம். அதை மண்ணில் இருந்த சிமெண்ட்டில் அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு மேசன் அவர் ஹெல்ப் பண்ணார். அதுக்கு ஸ்பான்சர் பிடிச்சோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலை சுற்றி கார்டன் ஆயிடுச்சு. அது ஜஸ்ட் ஹேப்பன். எங்களுடைய பெரும்பாலான நேரத்தை நாங்கள் அந்த இடத்தில் கழிப்பதற்கான ஒரு ஆனந்தம் தேவைப்பட்டது. மேட்டர் ஆஃப் 5 to 10 rupees. எத்தனை விஷயம் அதில் நடந்திருக்கு யோசிச்சு பாருங்கள். டீம் ஒர்க் நடந்திருக்கு. 10 பேராக சேர்ந்து வேலை பார்க்கக்கூடிய புரிதல் ஏற்பட்டிருக்கிறது. உள்ளுக்குள்ள ஒரு பேஷன் கிரியேட் ஆகிருக்கு. மைண்டில் ஒரு சின்ன கனவு. எனக்கு கனவுலாம் புல் வளர்த்துட்டு தான் வரும். நம்ம தூங்கிட்டு இருப்போம். ஒரு ஆடு வந்து அந்த புல்லை சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சு உட்காந்துருவேன் நான். மை காட், என்னுடைய தோட்டத்தை யார் பிடுங்கி விட்டா? அது என்னுடையது. இத்தனை வயதுக்கு பிறகு என்னால் பசுமையாக அந்த நினைவுகளை நினைவு கூற முடியுதுன்னா ஐ லிவ் வித் த நேச்சர். என்னால் நேச்சரோடு இயந்து வாழ முடிந்தது. அதுக்கு அங்கே ஒரு பெரிய கோஆர்டினேஷனும் ஒரு சப்போர்ட்டும் இருந்தது. எத்தனை விஷயம் அதுக்குள்ளே வந்திருக்கு. பேஷன் இருந்திருக்கு, என்னை டிரைவ் பண்ணக்கூடிய ஒரு ஃபோர்ஸாக அது இருந்திருக்கு. டீம் பில்டிங் எக்ஸசைஸ் அங்கே நடந்திருக்கு. ஏன் இந்த வார்த்தையெல்லாம் சொல்ல தெரியுமா? இந்த வார்த்தையெல்லாம் சொன்னா தான் இன்றைக்கி நீங்கள் ஒத்துக்குவீங்க. ஏன்னா இதெல்லாம் தான் இன்றைக்கி கார்பரேட்டுக்கு வேணும். அதானே, கார்பரேட்டுக்கு இன்றைக்கி இந்த வார்த்தையெல்லாம் வேணும். அதனால் இதெல்லாம் சொன்னால் தான் நம்ம ஒத்துக்குவோம். ஒரு டீம் பில்டிங் எக்ஸசைஸ் நடந்திருக்கு. ஆர்கனைஸ்டாக எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறது நடந்திருக்கு. லீடர்ஷிப் குவாலிட்டி வளர்ந்துருக்கு. டெசிஷன் மேக்கிங் கேப்பபிலிட்டி வளர்ந்துருக்கு. இவ்வளவு வளர்ந்துருக்கு. உங்கள் வீடியோ கேமால் சத்தியமாக இதை வளர்க்கவே முடியாது. தனித்தனி தீவுகளாக நம்முடைய மாடர்னிசம் நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கு. ரைட்டு தானே? எழுத்தாப்புல ஒருத்தர் அவர் கம்ப்யூட்டருக்குள்ளேருந்தே விளையாடுவார். அவரை அவர் ஜெயிக்கணும். அப்புறம் இந்த டெம்பிள் ரன்னு ஒரு கேம் இருக்குது. அப்பா சாமி, உடனே எல்லாரும் பிள்ளைங்களை பார்க்காதீங்க, நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். எங்கள் ஷோவில் நடத்தினதில் தெரிஞ்சு போச்சு. பிள்ளைங்களோட அதிகமாக டெம்பிள் ரன் விளையாடுறது அம்மாக்கள் தான். அந்த கேம் அன்னைக்கு நானும் பார்த்தேன். ஒருத்தன் ஓடிக்கிட்டே இருக்கான். ஓடுறான். பிபி இப்பெல்லாம் ஏறி எனக்கெல்லாம் நெஞ்சு வலி வந்துருச்சு. அவன் விழுகாமல் அவனை ஜம்ப் பண்ணி அவன் போகணுமா. முகம் தெரியாத எவனோ ஒருத்தனோட ஓட்டப்பந்தம் விளையாடுற நாம ஒரு 4 பேராக சேர்ந்து ஓடுங்கடா அப்படின்னா மண்ணில் ஓடிடக்கூடாது, காலு தேஞ்சிரும். இதுக்கு பேர் புறவலம், நாகரிகம் கிடையாது. மண்ணிலேயே காலுபடாமல் பிள்ளைய வளர்க்குறதுக்கு பேர் நான் பணக்காரன் ஆகிவிட்டேன் என்று பீற்றிக் கொள்ளுகிற மனப்பக்குவமே அன்றி அது வேறல்ல. பிள்ளைங்களை மண்ணிலே விளையாட இது எந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் தான் ஒரு கேள்வி கேட்குறான். நாங்கள் மண்ணே தொடமாட்டோம். இங்கே எவ்வளோ பேர் பிள்ளைங்களை மண்ணில் விளையாட விட தயார்? அவ்வளோ இடத்துல ஒரு கேமரா போடுங்க, அவ்வளோ இடத்துல போடுங்க. மண்ணில் விளையாடுவியான்னு இப்போ கை தூக்குன அம்மாலாம் அடிக்கிற ஷாட்டு நமக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும். இட் இஸ் பிகமிங் லைக் தட். ஐ எம் நாட் சேயிங் யூ, உங்களை மட்டும் நான் சொல்லலை. இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை என்பது நமக்கு பொருந்தாத இயற்கை முரணான ஒரு வாழ்க்கை முறையோடு நம்ம ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்கு பேர் நாகரிகம் என்று நினைக்கிறோம். வளர்ச்சி என்று ஒன்று வருகிற போது இயல்பாகவே இயற்கைக்கு எதிரான சில நடவடிக்கைகளை தெரிந்தோ தெரியாமலோ நாம் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறோம். சில விஷயங்கள் தவிர்க்க முடியாது. நம்ம ஒரு ஐடியலிஸ்டிக்காக எல்லா நேரத்திலும் இருந்துட முடியாது. வளர்ச்சி என்று வருகிற போது இயல்பாகவே சில தவறுகளை நம்மால் செய்யத்தான் வேண்டி இருக்கிறது. ஆனால் உலக நாடுகள் முழுக்க கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்தியா போன்ற நாடுகள் நம்மால் கற்றுக்கொள்ளவே முடியலை. ஏன்னா இன்னைக்கு இன்டர்நெட்லேருந்து அதை வாட்ஸ்அப்பில் டவுன்லோட் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம். ஒரு நாட்டில் மரத்தோட வேரோடு பிடுங்கிட்டு போய் இன்னொரு இடத்துல நடுறாங்க. அப்புறமா அந்த இடத்துல ரோடு போடுறாங்க. நம்ம ஊரில் ஒரு இடத்துல இருக்க ரோட்டில் இருக்க எல்லா மரத்தையும் வெட்டிவிட்டு ரோடு போட்டுட்டு பேசாமல் இருந்துடும். அதை ஈடுகட்டுறதுக்காண்டி எல்லாரும் விண்டோவை ஏற்றி விட்டுட்டு ஏசியை போடுவோம். அது வெளியேற்றக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு மேலே போய் ஓசோனில் ஓட்டை விழுந்தா அது விழுந்துட்டு போகுது. வாழ்க்கையில் எவ்வளவோ ஓட்டை இருக்குது. நாளைக்கு எதுவும் நடந்துட போகிறதில்ல, நம்ம கவலை தானே. நாளைக்கு எதுவும் நடந்துட போகிறதில்ல. இப்படி நம்புகிற நாம இப்போ ஒரு இங்கிலீஷ் படம் எடுத்தாங்க. டிசம்பர் மாதம் ஏதோ ஒரு தேதியில் உலகம் அழிய போதுங்க. அவனுக்கு வந்துச்சு பாருங்க பயம். அது இன்னும் ஒரு 250 வருஷத்துக்கு அப்புறம்ல நினச்சோம் நம்ம இருக்கையிலே அழிஞ்சு போயிருமோ அப்படின்னு. மேலேருந்து ஒரு கல் வந்தால் அன்னைக்கு பேசிகிட்டு இருக்காங்க 2 பேர். அதெல்லாம் பிடிச்சிருவாங்க மாப்பிள்ள. நம்பாளுங்க எல்லா டெக்னிக்கும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அந்த கல்லை பிடிச்சிருவாங்களா நம்ம ஆட்கள். உலகத்தில் மிக பலமானது இயற்கை மட்டும்தான். இயற்கையை விட பலமான சக்தி இந்த உலகத்தில் இருந்ததே கிடையாது. இயற்கை எப்பொழுதுமே மனிதனை ரொம்ப பொறுமையாகவே அணுகுகிறது. தன்னுடைய கோபதாபங்களை கட்டுப்படுத்தி கொண்டு மனிதன் ஒரு நாள் திரிந்து விடுவான் என்று திருந்திடுவான பொறுத்து 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 பார்க்குது. சதுப்பு நில காடுகளை நீங்கள் அழிக்கிற போது பொறுமையாகவே அது பார்த்து கொண்டிருக்கிறது. கடல் அரிப்பு ஏற்படாமல் தடுப்பதற்காக இயற்கையால் கொடுக்கப்பட்ட அந்த முகட்டு பாறைகளை நீங்கள் முட்டி மோதி வீடுகளாக கட்டி காற்றோட்டமாக இருப்பதற்காக பீச்சு ஓரத்தில் ஒரு வீடு என்று நீங்கள் பேட்டி கொடுப்பதற்காக கட்டிய வீடுகளை கட்டுகிற போதெல்லாம் அது லேசாக சொன்னது. கரையோரம் வந்து வந்து வாசல் வரை வழிகாட்டியது. பார் கிட்ட வந்துட்டேன் அப்படின்னு சொன்னிச்சு. நம்ம உடனே
எங்கள் வீட்டு வாசல் வரைக்கும் அலை வரும், வரியா ஒரு நாள் பார்ப்போம். சரி நானும் வாரேன் அப்படின்ட்டு கூட்டிக் கொண்டே மொட்டை மால் நிற்கல. எவ்வளோ பெரிய அலை, டேய் அதுக்கு பேர் சுனாமிடா. கொத்து கொத்தாய் மனித உயிர்களை இழந்த பிறகும் கூட நமக்கேன் புத்தி வரவில்லை என்பதுதான் தெரியவில்லை. ஒரு பக்கம் டெவலப்மெண்ட்டுங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கணும். இயற்கை நமக்கு தரக்கூடிய தண்டனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான முயற்சிகள் நடக்கணும். உண்டுதான், வளருகிற காலகட்டத்தில் இது ஓரளவு தவிர்க்க முடியாது. ஆனால் குறைந்தபட்சம் நாகரிகம் என்பது புரிதல் தான். சிவிலைசேஷன் டசன்ட் மீன் ஜஸ்ட் மாடர்னிசம். நாகரிகம் என்பது புரிதல் தான். ஒரு கணவன் இறந்தால் பெண்ணை சிதைக்குள்ளே தள்ளக்கூடாது என்ற சிந்தனைக்கு பெயர் தான் நாகரிகம். அதுக்கு பேர் தானே நாகரிகம். தாட்ஸில் தான் நாகரிகம் இருக்கிறது. சிந்தனை அளவில் மனிதன் மாறுவதற்கு பெயர் தான் நாகரிகம். உங்க ஜிடிபி உயர்ந்ததால உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தின் அடிப்படையில் உலகத்திற்கு நான் யார் என்று காட்டுவதற்கு பெயர் நாகரிகம் அல்ல. உங்களுடைய ஹியூமன் இண்டெக்ஸ் ரேஷியோ வளர்ந்திருந்தால் அதற்கு பெயர் தான் நாகரிகம். நேற்று நான் நாராக இருந்தேன், என்று யாராக இருக்கிறேன் என்று என்னுள் நான் உணர்வதற்கு பெயர் தான் நாகரிகம். இயற்கை தொடர்ந்து நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. எல்லா நேரங்களிலும் பொறுமையாகவே இருக்கிறது. தனக்கு எதிராக இழைக்கப்படும் அத்தனை அநீதிகளையும் மனிதன் மறந்து விடுவான், தவறுகளிலிருந்து புரிஞ்சுக்குவான்னு சொல்லி 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 பார்க்கும். ஆனால் கீதை சொல்வதை போல, இந்த மகாபாரதம் சொல்வதை போல, உலகத்தின் பல்வேறு இதிகாசங்கள் உரத்து சொல்வதை போல மனிதன் தன்னுடைய அனுபவங்களிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதே இல்லை. அவன் தன்னுடைய அனுபவங்களிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதே இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் மனுஷன் எல்லாத்தையும் கற்றுக்கிறான். கற்றுக்கிறதே கிடையாது. கற்றுக்கிறோமா என்ன? மனிதன் தன்னுடைய அனுபவத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதே இல்லை. மாறாக தன்னுடைய வசதிக்கு ஏற்றாற்போல் அதை சிரச்சேதம் செய்ய முயற்சிக்கிறான். தலையை கொய்துவிட்டு முண்டத்தோடு அலைவதற்கு பெயர் நாகரிகம் என்று உணர்ந்து நினைச்சுக்கிட்டு அதையே தன்னுடைய பிள்ளைகள் வாழியாக எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இந்த பிள்ளைகள் நாங்கள் சொல்லுவதை கேட்பதே இல்லை அப்படிம்பாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்க சில நண்பர்கள் எங்கிட்ட சொல்கிறது உண்டு, நாங்கள் அடுத்த வருஷம் அமெரிக்காவுக்கு வந்துடுவோம் அப்படிம்பாங்க. எங்கங்க ஏங்க வரல அப்படின்னா, இல்லை அடுத்த வருஷம் வரப்போகிறோம் அப்படிம்பாங்க. சொல்லக்கூடிய 100 பேரில் ஒருத்தரால் தான் இங்கே திரும்ப வர முடியும். ஒரு கட்டத்தில் அவங்க சில காரணங்கள் சொல்லுவாங்க. என்கிட்ட சொல்லியிருக்காங்க சில நண்பர்கள், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த பிள்ளைங்களால் இந்தியன் கிளைமேட்டில் இருக்கிறது கஷ்டம் அப்படிம்பாங்க. இந்தியன் அந்த டஸ்ட்டு இந்த பசங்களுக்கு அலர்ஜி ஆகிடும் அப்படிம்பாங்க. அதுக்கடுத்து இந்த இந்தியன் டாய்லெட்ஸ் இந்த பசங்களால், ஏன்னா இங்கெல்லாம் ரொம்ப க்ளீன் டாய்லெட்ஸாக இருக்கும், அதனால் வர முடியாது அப்படிம்பாங்க. நான் ஒரு 2 பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்டேன், ஒரு ஷோலையே கூப்பிட்டு, உண்மையாக உனக்கு இந்தியா, ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்கும், பஸ் இப்படி போகும், கார் இப்படி போகும், யூனோ இட்ஸ் ஃபேசினேட்டிங், தெர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் இன் இந்தியா அப்படிங்கிறது. அது உண்மையிலேயே இவங்களுக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை. அதுக்கு அந்த பச்சை பிள்ளைய 2 பேரும் பாத்ரூம் போகாது, எங்கே போய் உட்காந்தாலும் கக்கா போடணும்னா தானாக வரும். We always try to put a blame on our kids. ஏன்னால் அவங்க சாஃப்ட் டார்கெட். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நாய்க்குட்டியை நம்முடைய குழந்தையை நம்ம ஒரே மாதிரி தான் பார்க்குறோம். ஒரே மாதிரி பார்க்குற தப்பு இல்லை, ஆனால் உரிமை கொடுக்கறதில்ல. நாய்க்குட்டி ஒன்று வீட்டில் இருக்கும், அது ஓ ஓ அப்படிங்கும், என்னை கூப்பிட்றான் அப்படிம்பாங்க. வீட்டுக்கு விருந்தாளியாக வந்தவனுக்கு வெறுப்பாக இருக்கும், டேய் நாய்க்குட்டி இப்படி சொன்னால் கூப்பிடுதுன்னு எப்படி அர்த்தம் அப்படி இவங்க எந்திரிச்சு போவாங்க. போயிட்டு என்னப்பா அப்படின்னு கேட்பாங்க. அது திரும்ப ஓ ஓ அப்படிங்க, நீங்கள் யாருன்னு கேட்குது அப்படிம்பாங்க. சப்பா இது கேட்குற கேள்விக்கு நம்ம எப்படா பதில் சொல்லி முடிக்கிறேன்ட்டு, இதாண்டா மாமாடா, அடா பாவீங்களா, இதுக்கு மாமனாக்கிட்டாங்க, இவர் பிள்ளைக்கு தானே நம்மளை மாமன்னு சொன்னாங்க, இதுக்கு மாமனாக்கிட்டாங்களே மாமான்ட்டு. அடுத்து வோ வோ அப்படிங்க, என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்கும். என்னங்க அப்படின்னா கேட்குறான், தம்பி கேட்குறான், அவன் தம்பி, இவரையும் தம்பி. அதே மாதிரி தான் நம்ம பிள்ளைங்களும். கெஸ்ட் ஒருத்தர் வந்திருப்பார் வீட்டுக்கு, வந்தவர் ஒரு பிஸ்கட் வாங்கிட்டு வந்திருப்பார். குழந்தைகள் நம்ம குழந்தைகளாக இருக்க விட்டதே கிடையாது. அவனுக்கு ரொம்ப பிடிச்ச பிஸ்கட்டு வாங்கிட்டு வந்திருப்பார். அதை கெஸ்ட்டு கொடுத்தோன்னே இவங்க வாங்கிக்கிட்டா இவங்க கிரீடம் இறங்கிடும். அது தெரியுமில்ல, கெஸ்ட்டு கொடுத்தோன்னே வாங்கிட்டா அந்த கெஸ்ட் நினச்சிப்பாரான், இவன் என்ன கொடுத்தோன்னே வாங்குறான் அப்படின்னு அவங்க நினச்சிப்பாங்களாம். ஆமாம், அது கோவினூர் வைரம், இவர் கொடுத்தோன்னே வாங்கிட்டாரு, கொண்டு பேங்க் கலக்கெல்லாம் வச்சிட போகிறார். இவன் வாங்க போவான், நீங்கள் வேற, அவனுக்கு க்ரீம் பிஸ்கட்னா பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு எவனுமே கேள்விப்படாத எஸ்கஃபோ அப்படிங்கிற அந்த பிஸ்கட் மட்டும்தான் அவன் சாப்பிடுவான். அப்படியே பல்ல கடிச்சுக்கு நிற்பான், ஏன்னா அது அவனுக்கு பிடிச்ச பிஸ்கட். ஒரு குழந்தை தன்னுடைய வாழ்வில் தேவையில்லாமல் கௌரவம் பார்ப்பதே கிடையாது. அதுக்கு பிடித்தது என்று சொல்லுகிறது, தனக்கு பிடிக்காததை பிடிக்காது என்று சொல்லுகிறது. ஆனால் வளர்ந்து விட்ட மனிதன் மட்டும்தான் தனக்கு அது பிடிக்கவில்லை என்றாலும் கூட ஊரெல்லாம் பிடித்திருக்கிறது என்று சொல்லுகிற ஒரே காரணத்துக்காக அதை பிடித்திருப்பதாக சொல்லுகிறது, தனக்கு பிடித்த விஷயத்தை பிடிக்கவில்லை என்று சொல்லுகிறது. இப்போ கேப்பக்கூழ் நமக்கு பிடிக்கலைன்னு சொல்றதுடைய பின்னணியிலையும் இதுதான் உட்கார்ந்துருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. குழந்தைகளுக்கு எப்பொழுதுமே கேப்பக்கூழ் பிடிச்சிருக்கு, அம்மாக்களுக்கு அதை செய்ய தெரியாது என்பது மட்டும்தான் உண்மை. குழந்தைகளுக்கு சுவையான சிறுதானியங்கள் செய்து கொடுக்கிற போது இதை அவர்கள் விரும்பி ரசிப்பார்கள். உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன், டவுன் த லைன் இன்னிலேருந்து 10 வருஷத்துல
இந்தியாவினுடைய பாரம்பரிய உணவுகள் என்ற பெயரில் இங்கே எம்என்சி கம்பெனிகள் கடைவிரிக்கும் நாள் விரைவில் வரும். அப்பையும் கூட அதுக்கும் கைத்தட்டுங்க. அப்பையும் கூட ஊரானுக்கு அள்ளி கொடுத்துட்டு அதை வேடிக்கை பாருங்க. பிகாஸ் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி ஒரு சமூகத்தை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். லைஃப்ங்கிற ரொம்ப சின்ன சர்க்கிள் தான். ஒரு கட்டத்தில் ஒருத்தனுக்கு இது பிடிக்குது. ஒரு காலத்தில் நமக்கு சிங்கப்பூர் சென்ட் ரொம்ப பிடிக்கும், ரைட்டா? இப்போ எவனாவது சிங்கப்பூரில் உனக்கு சென்ட் வாங்கி வந்திருக்கேன்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே வராதன்றீங்க. ஏன்னா அதை பற்றி உங்களுக்கு இப்போ நல்லா தெரியும். சிங்கப்பூர் சென்ட்டு நீங்கள் வாங்குற சென்ட் முழுக்க இந்த ஏர்போர்ட்டில் மொத்தமாக $10 4ன்னு வாங்கி ஆடுறாங்க. நம்ம ஊர் பாண்டி பஜார் மேட்ரு தான் அது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சிங்கப்பூர் சென்ட்டின் இருந்த மோகம் நமக்கு குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு டிரான்சிஷன் பீரியடில் இருக்க மாதிரி தான் எனக்கெல்லாம் படுது. 10 வருடத்திற்கு முன்னால் பீஸா என்பது மிகப்பெரிய கௌரவத்தின் அடையாளம். கொஞ்சம் கொஞ்சமாக பெருநகரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பீஸாலாம் சாப்பிட்றது இல்லை, அதை தாண்டி வந்துட்டாங்க. ஸோ இந்த சைக்கிள் மாறி அடுத்ததாக எல்லோரும் சுதேசியான தன்னுடைய ஹெல்த் ரிலேட்டடான கரெக்டான ஃபுட்டை சாப்பிட நோக்கி தான் நகருவாங்க. இதை வியாபாரமாக நம்முடைய எம்என்சிகள் விரைவில் அறிவிக்கும். அப்போ கூட நம்ம சூப்பராக சொல்லுவோம், பா 1000 சொல்லு, வெள்ளைக்கார மாதிரி கேப்ப ரொட்டி தட்டவே முடியாதா அப்படின்ட்டு அதுக்கும் கை தட்டிடுவாங்க. பழகிட்டாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. அட்லீஸ்ட் அதில் ஒரு மார்க்கெட் லீடராக நம்ம பின்னால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, கேப்ப கஞ்சிலாம் செய்ய கற்றுக்கிட்டா பின்னால் அதை மார்க்கெட் பண்ணி காசாக்கலான்னு சொன்னாலாவது செய்வோமா அப்படிங்கிறது தான். வி கரப்ட் இன் சச் வே. இதனால் எனக்கு பலன் இருக்கிறதா அப்படிங்கிறத வச்சு தான் எல்லாமே படிக்கிறோம். ஒரு புக்கு படிக்கிறப்ப கூட அப்படி தானே படிக்கிறோம். இந்த புக்கை நான் படிக்கிறதுனால எனக்கு ஏதாவது பலன் இருக்கா? இல்லைன்னா கூட அதை ஒருத்தர் படிக்கிறான்னா அதை 4 பேர் கேட்பாங்க. வீட்டில் ஒரு பையன் சும்மா திருக்குறள் புக்கை படிச்சுக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். உடனே அம்மா என்ன சொல்லுவாங்க, ஏன் தேவையில்லாமல் இதை படிக்கிற, ஃபிசிக்ஸ் படி. அதானே? அவன் ஒரு ஏதோ பிடிச்ச ஒரு லிட்ரேச்சர் எடுத்து படிச்சிருக்கான். அவன் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன், அவன் ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்திருக்கான் அப்படின்னா அவன் தமிழ்லாம் படிச்சிடக்கூடாது. ஏன்னா அது கட் ஆஃப் மார்க்கில் வரப்போகிறது இல்லை, ரைட்டு தானே? நம்ம ஊரில் குளோரினுக்கும் ஒரே மரியாதை தான், காந்திக்கும் ஒரே மரியாதை தான். அவருக்கும் 1 மார்க்கு, குளோரினுக்கும் 1 மார்க், அவ்வளோதான். குளோரினின் மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன, அதுக்கு 1 மார்க்கு. காந்தி பிறந்த ஊரின் பேர் என்ன, அதுக்கு 1 மார்க். எனக்கு காந்தியும் ஒன்று தான், குளோரினும் ஒன்று தான். ரூபா நோட்டில் அச்சடிக்கலைன்னா காந்தியவே இந்த ஊர் மறக்கடிச்சிருக்குங்கிறதா உண்மையிலேயே நம்ம எவ்வளோ கரப்டடுங்கிறதுக்கான ஒரே ப்ரூஃப். இதனால் எனக்கு ஏற்படக்கூடிய பலன் என்ன என்று ஒவ்வொன்றிலும் நீங்கள் ஆய்ந்து கொண்டே இருக்க முடியாது. சிலது உடனடியாக பலன் தரும், சிலது காலம் கழித்து பலன் தரும், சிலது வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய விஷயமாக இருக்கும். வி நீட் இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன்ஸ். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயே நம்ம ரொம்ப கன்னிங் ஆகிட்டோம். பசங்க எல்லா பைபிளையும் பாடுங்கிறாங்க. அவ்வளோ பேரும் பாட்டு, வேறு எதுக்குமே போகக்கூடாது. விளையாடுறதா முடிஞ்ச வரைக்கும் கிரிக்கெட். ஏன்னா அது 2 தான் சீக்கிரமாக காசு பண்ண முடியும். பாட்டுக்கிட்டு பாடி சுமாராக பாடிட்டு அந்த டிவி ஷோலையெல்லாம் பாடி வீடுலாம் ஜெயிச்சு போடலாம், அது வேற ஒன்று இருக்குது. அப்போ சொந்தமாக அவன் ரசனை சார்ந்து அவன் எதுவுமே செய்ய முடியாது. யாராவது நான் தப்பு கற்றுக்கிறேன்னா விட்டுருவீங்களா? ஏன்னா அது இந்த சமூகம் வேறு மாதிரி ஒரு அடையாளப்படுத்தி வச்சிருக்கு. தப்பு கற்றுக்க நம்ம தயார் கிடையாது. நான் மெட்ராஸுக்கு போன புதுசில் மியூசிக்கல்ஸ்னு ஒரு கடை, ஒரு ஒரு வாட் இஸ் தட் மியூசிக் சொல்லித்தர இடம். இப்போ அது இருக்கானே தெரியலை. பொதுவாக நாம் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் தேடி பிடிச்சி காசெல்லாம் சேர்த்துட்டு அங்கே போயிட்டு அந்த மாஸ்டர்கிட்ட சொன்னேன், ஃபீஸை கட்டிட்டு 3 நாளில் இளையநிலா பொழிகிறது ஏன் இதில் கித்தாரில் வரணும். நமக்கு ஒரே ஆசை அதுதான். அவர் சொன்னார், 3 நாளில் அதில் சத்தமே உன்னால் கொண்டாட முடியாது அப்படின்னாரு. அவன் பாடி காட்டுறேன் அப்படின்னேன். 3 நாள் வரைக்கும் பண்ணல, அந்த கையை அத்து பிடிச்சுங்க. அது 3 நாள் கிளாஸுக்கே போகல. வி நீட் இன்ஸ்டன்ட், ஒரு இமீடியட்டான, ஒருவேளை கொஞ்சம் பொறுமையாக இளையநிலா பொழிகிறதுல முதல்ல என்னையாவது ஒரு 3 மாதத்தில் பண்ணிடுவோமா அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணி போயிருந்தோம்னா நடந்திருக்குமோ நடக்காதோ. இந்த உலகத்தில் எதுவெல்லாம் ஸ்லோ அண்ட் ஸ்டடி ப்ராசஸோ அதுக்கு பேர் தான் சக்ஸஸ். இமீடியட்டாக கிடைக்கிற எதுக்கு பேருமே சக்ஸஸ் கிடையாது. இயற்கையை காக்க வேண்டும் என்பது ஸ்லோ அண்ட் ஸ்டடி ரன். ஆனால் மீது எல்லாமே நம்ம செஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் ஷார்ட் டேர்ம் ஃபால். பேங்க்கில் 50 லட்ச ரூபா பணம் வச்சுருக்கிறேன், ஊர் முழுக்க சொத்து வாங்கி போட்டிருக்கேன், பிள்ளைக்கு சுவாசிக்கிறதுக்கு காற்றுல நல்ல சுத்தமான தண்ணி இல்லை அப்படின்னா இந்த பிள்ளைக்காக நீங்கள் எதையும் விட்டு விட்டு போகவில்லை என்றுதான் அர்த்தம். எங்கள் அப்பா எனக்காக இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கான், காற்றை மட்டும் களவாடிட்டு போயிட்டான்னு உங்களை கெட்ட வார்த்தையில் திட்டுறதை விட பிள்ளைகளுக்கு இயற்கை சார்ந்த அறிவை கொஞ்சம் கொடுப்பது ரொம்பவே அவசியமான விஷயம். சின்ன சின்ன விஷயம்தான். ஒரு பேப்பரை யூஸ் பண்ணாத, ஒரு தேவையில்லாமல் டிஷ்யூ பேப்பரை அதிகமாக யூஸ் பண்ணாத, ஒரு கர்ச்சீப் யூஸ் பண்ணி பழகிக்க. நம்ம அப்படி தான் இருந்தோம். எனக்குலாம் இந்த இந்தியன் ஏர்போர்ட்ஸ்லாம் வேறு டிஷ்யூலாம் வைக்கிறது இல்லைங்களாம் பெருசாக கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. லெட் அமெரிக்கன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். உலக நாடுகளுக்கு வருகிற போது தெரியட்டு, கையில் ஒரு துணி வச்சுக்கடா, பெரிய ஒன்று கிருமியெல்லாம் அவங்களை ஒன்றும் தாக்கிலாம் கொன்றாது. நம்ம பசங்களோட இம்யூனிட்டி பவரே செத்து போச்சுங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அமெரிக்காவில் வரக்கூடிய பல்வேறு நோய்கள் இங்கே வருது. அமெரிக்காவே அடங்கியது, ஊரடங்கு உத்தரவு ரேஞ்சுக்கு போட்டு காட்டிக்கிட்டு இருப்பாங்க. அது நம்ம ஊரில் சர்வசாதாரணமாக இங்கே இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண நோய். நம்மகிட்ட ஏற்கனவே அது இருக்கக்கூடிய ஒரு சாதாரண நோய். நம்ம அதோட புழங்கிக்கிட்டே இருக்கோம். அந்த உண்ணிகளோடும் பூச்சிகளோடும் நம்ம புழங்கிட்டு இருக்க ஒரு நோய், பயங்கர நோய் வந்துவிட்டது. அமெரிக்காவே அழியும் அபாயம் அப்படிமாங்க, அவ்வளோ வீக் அவங்க. காரணம், நம்மகிட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் பவர் இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்கள்ட்ட ரெசிஸ்டன்ஸ் பவர் குறைஞ்சிக்கிட்டே வருது.
ரீசன் என்னன்னா, இயற்கையோடு சேர்ந்து பழகாத ஒரு வாழ்க்கை. அவங்க எல்லாரும் பிளாஸ்டிக் போல வளர்க்க பார்க்கிறோம். எல்லாரும் நம்ம கிட்ட ஆப்பிள் மாதிரியே இருக்காங்க பயலுகள்லாம். காலையில் எந்திரிச்ச உடனே மூஞ்சி கிஞ்சியெல்லாம் கழுவி பவுடர் போட்டு திரும்ப ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடறாங்க. நைட்டு தூங்குறப்ப ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு மறுநாள் மக்கியா எடுத்தாந்து பத்திரமா ஏசி கார், மறுபடியும் ஃப்ரிட்ஜு, மறுபடியும் கிளாஸ் ரூம், ஏசி கார், ஃப்ரிட்ஜு, மறுபடியும் வெளியில் வந்துட்டு இண்டோர் கேம்ஸ் மட்டும் வெளியில் விளையாடினா டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடும். ஒன்றே ஒன்று மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லா காலத்திலும் உங்கள் பிள்ளைகளை இப்படி வளர்க்கவே முடியாது. ஒரு காற்றில் போகிற திசையில் பறக்கக்கூடிய பிள்ளைகளாகத்தான் அவங்க இருக்கணும். அவன் மலையேறணும்னு சொன்னான்னா மலையேறட்டும். நான் சொல்கிற மலையேற வேறு, அப்பாக்கள் தப்பாக புரிஞ்சுக்கூடாது. பசங்க ஏறுற மலை. அவன் மலையேறணும்னு சொன்னான்னா மலையேறட்டும். நாய்க்குட்டி வளர்க்குறேன்னா நாய்க்குட்டி வளர்க்கட்டும். எவனாவது கீரி பிள்ளையை குட்டி அதை வளர்க்குறேன்னு சொன்னால் அது எப்படி வளர்க்குறதுன்னு அவனுக்கு தெரியும், வளர்த்துட்டு போகிறான். வெளிநாட்டு வினோதங்கள் அப்படின்னு புக்கில் வர்றப்ப பாரு அவன் ஒருத்தன் ஆமை வளர்க்குறானா அப்படின்னு சொல்லி பெருமை அடிப்போம்ல. நம்ம வீட்டு பிள்ளை மட்டும் ஆமையை வீட்டுக்குள்ளே கொண்டாடட்டும். ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடு விளங்காது. எத்தனை வீட்டுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்க? எத்தனை வீட்டில் ஆமை வந்துச்சு? சினிமாவில் ஒரு ஹீரோ ஆமை வளர்க்குற மாதிரி காட்ட நம்ம பார்க்குறோம். தயவு செய்து இயற்கையோடும் மிருகங்களோடும் இருக்க பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு அத்துறாதீங்க. வளர்த்தா காட்டி பரவாயில்ல. ஏன்னா அவனுடைய ஜெனட்டிக்கலாக அவனுக்கு இயற்கை மீதும் மிருகங்கள் மீதும் ஒரு காதல் இருக்கிறது. என்னுடையது இதுதான் என்கிற அடையாள குறிப்பு இருக்கிறது. அதை அழிக்கிறது தான் இன்னைக்கு நம்முடைய முதல் வேலையாக இருக்குது. we are trying to make them unlearn. அதெல்லாத்தையும் விட்டுட்டு நீ ஒரு ஐரோப்பியனாக மாறுன்னு பல்ல கடிச்சிட்டு அவனை ஆளாக்க பார்க்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா சுத்தமாக மாறிடுவான். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 10 வருஷம் கழிச்சு பிள்ளைகளுக்கு இட்லிலாம் ஒத்துக்காம போகிறதுக்கான வாய்ப்பு ஏராளமாக இருக்குது. தோசை தின்னா பேதி ஆயிடுச்சு அப்படிங்கிற சூழ்நிலை வரலாம். இப்போவும் கூட நிறைய பிள்ளைங்க கேப்பகப்பெல்லாம் சாப்பிட்டா வாந்தி எடுக்க வாய்ப்பு இருக்குது. அந்த வாடையே நம்ம காட்டினது கிடையாது. எத்தனையோ இந்த இன்டர்நெட்டில் எல்லாம் போயிட்டு ரெசிபி புக்ஸ்னு இங்கிலீஷ் எழுதி வைக்கக்கூடிய அம்மாக்கள், இந்த மாதிரியான இவங்க மாதிரி இந்த பூவுலகின் நண்பர்கள், அது இயற்கை சார்ந்த விஷயங்கள் பேசுகிறவங்க, அது மாதிரி அல்லது இயற்கையை ஆதரிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் தரக்கூடிய விஷயங்களையும் கொஞ்சம் சேர்க்கலாம், ஒரு நாளைக்கு கொடுக்கலாம். இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஷோ கூட எங்களுடைய நிகழ்ச்சி நடத்துகிறப்ப எல்லா அம்மாக்களும் சொன்ன விஷயம், பிள்ளைங்க இப்போ அதெல்லாம் சாப்பிட மாட்டேங்குது. அதெல்லாம் கிடையாது. புளிச்ச இட்லி நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்க, சாப்பிட்றாங்க. நீங்கள் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சா நினச்சி என்னமோ ஒன்று செஞ்சு கொடுக்குறீங்க, அதுக்கு என்ன பேர்னே தெரியலன்ட்டு நீங்களே உங்கள் பேரை வச்சுக்கிறீங்க. இது அம்மா செஞ்சது, அம்மா ஃபுட்டுன்னு வச்சுக்க அப்படின்னு ஏதோ ஒன்று சாப்பிட்றீங்க. நல்லா தான் இருக்குது. ஒன்று செய்யுங்களே, ஒய் டோன்ட் பி ட்ரை இட். முன்னால் அந்த சத்து மாவுன்னு ஒன்று கொடுப்பாங்க, அதெல்லாம் கூட ஒரு பீரியட் வரைக்கும் இருந்துச்சு. இப்போலாம் அதுவும் கூட இல்லை. நமக்கு எல்லாமே பாக்கெட்டில் கிடச்சா ஈஸியாக இருக்கும் இல்லையா? நாம் எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஏன்னா டிவி பார்க்க நேரம் பத்தல. சார் பரீட்சைக்கு முதல் நாள் கூட நான் என் பையனுக்கு பாடம் சொல்லி கொடுக்காம நான் நீயா நானா தான் பார்ப்பேன் அப்படின்னா, நான் சொன்னேன் சத்தியமாக என் பிள்ளைக்கு பரீட்சை வந்தால் நான் பாடம் தான் சொல்லி கொடுப்பேன், நீயா நான் பார்க்க மாட்டேன். யூ ஷுட் நோ யுவர் ப்ரையாரிட்டி. ஒரு குழந்தையை எப்படி வளர்த்தல் என்பது பொருளாதார ரீதியாக மட்டும் வளர்ப்பது கிடையாது. அவனை இந்த சமூகத்திற்கு தகுதியானவனாக, இந்த சமூகத்துடைய தேவைகளை உணர்ந்து கொண்டவனாக, ஒரு சோசியல் டிமாண்டை மீட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன அறச்சீற்றம் கொண்ட மனிதனாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அப்படி தான் நம்ம வளர்த்துருக்காங்க. அநியாயத்துக்கு எதிராக தவறுகளை கட்டி கேட்கக்கூடிய ஒரு மனிதனாக, தவறு செய்தால் அந்த குற்றங்கள் செய்தால் அதை செய்யக்கூடாது, அது ஏண்டா செய்கிறேன்னு கேட்கக்கூடிய ஒரு ஆளாகத்தான் நம்முடைய சமூகம் நம்மளை வளர்த்துருக்கு. ஆனால் நம்முடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் எப்படியாவது பொழைச்சிக்கன்னு சொல்ல ஒரு மந்தையாடுகளை போல வளர்த்து கொண்டிருக்கும். யாராவது சொல்லிக் கொடுத்துக்கமா டிஷ்யூ பேப்பர் தேவையில்லாமல் யூஸ் பண்ணாதீங்கன்னு எத்தனை பேர் நம்ம சொல்கிறோம்? ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், வார 20 நாட்களில் உணவகங்களுக்கு போகிறது அப்படிங்கிறது நிறைய பழக்கமாயிடுச்சு. அப்பாவே 5 டிஷ்யூ எடுத்து சர்ரு புருன்னு துடைக்கிறார், தொடச்சி இப்படி சைடில் வீசுறாரு. ஏன் செய்யலை? ஒரு ஜவுளி கடைக்கு போகிறப்ப கையிலேருந்து ஒரு துணி எடுத்துகிட்டு போகலாம். சின்ன சின்ன விஷயங்கள் தான், தப்பு ஒன்றும் இல்லை. நமக்கு இயல்பாகவே ஒரு மனசு இருக்குது. ஜெர்மனிலேருந்து ஏதோ ஒரு நாட்டிலேருந்து ஒரு ஆள், நம்ம ஆள் வந்திருக்கிறாரு. ஒரு கடைக்கு நான் போயிருக்கிறேன். அங்கே இந்த கவருக்கு காசு கேட்குறாங்க. இப்போ ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்கல்ல, உனக்கு கவர் வேணால் காசு கொடுத்து வாங்கிட்டு போ, குறைஞ்சபட்சம் காசு கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காவது இந்த பிளாஸ்டிக் கவரை வாங்காமல் இருப்பாங்க. அவர் கத்துறார், என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, எவ்வளோ ரூபாய்க்கு நாங்கள் வாங்கியிருக்கோம், நீ கவர் கொடுக்குறது காசு கேட்குற. அவர் எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ணுறார். சார் கவர்மெண்ட் ரூல் சார் இது. அவர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறார். வாட் ரபிஷ் இஸ் திஸ் அப்படிங்கிறார். நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன், தப்பாக நினைக்காதீங்க, இந்த ரூல் ஜெர்மனியில் இருந்தால் பாராட்டுவீங்களா இல்லையா அப்படின்னு. அவர் பேசாமல் போயிட்டார். அப்போ நம்ம நாடு மட்டும் உருப்படக்கூடாதுங்கிறது நம்ம தெளிவாக இருக்கும். இட் இஸ் அவர் கண்ட்ரி. ஒரு சின்ன இமோஷன் இருக்கணும்ல. என் தேசம், இது என் மக்கள், என் மனிதர்கள், நான் விளையாடிய பூமி, நான் பார்த்த, நான் ரசித்த விஷயங்களை என்னுடைய குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கணும்ல. யாரோ ஒருத்தர் ஒரு கவிதையில் கூட சொல்லுவார், புழுதி பறக்க மண்ரோட்டில் ஓடி ஆடி விளையாடி இருக்கிறாயா, நீர்த்தி வலைகள் தெரித்தடிக்க மாங்காய் மரத்துலேருந்து உப்பு போட்டு மாங்காய் சாப்பிட்டு 3 மணி நேரம் தண்ணியில் ஊறி ஊறி குளிச்சிருக்கிறாயா, ஒரு பக்கம் எருமை மாடு மறுபக்கம் நானுமாய் பேசிக்கொண்டே குளித்த நாட்கள் என்று உனக்கு ஏதாவது இருக்கிறதா, ஊரிலிருந்து வந்த சித்தப்பா பின்னாலேயே பையை பிடித்து கொண்டு சந்தைக்கு போய் கடந்து போன நாட்கள் உனக்கு இருக்கிறதா, வீட்டு முற்றத்தில் இருக்கிற மரத்திலிருந்து பிடுங்கி முருங்கைக்காய் சாம்பார் வைத்து சாப்பிட்ட நாள் உனக்கு நினைவு இருக்கிறதா,
தெருநாயை தூக்கி என்னைக்காவது ஜிம்மி என்று பெயர் வைத்திருக்கிறாயா? ஆனாலும் சொல்லுகிறேன் ஐ எம் லிவிங் என்று அப்படின்னு. நாமெல்லாம் அப்படித்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். வீடியோ கேம்களோடும், மனித வாடையே புழங்காத டெலிவிஷன்களோடும், பாட்டு கேட்கக்கூடிய ஹெட்ஃபோன்களோடும், நம்முடைய ஆப்பிள் நிறுவனத்தோடும் இல்லைன்னா வேறு ஒரு நிறுவனத்தோடும் டையப் வைத்துக் கொண்டு நம்முடைய ஒட்டுமொத்த உலகத்தை தனித்தனி உலகமாக சிருஷ்டித்து கொண்டு அதற்குள் யாருக்குமே இடமில்லை என்று எப்போது முடிவுக்கு வந்தோமோ அப்போ நமக்கெல்லாம் அந்த பூமியில் இடமில்லை. மனிதன் செய்வதை பொறுத்து கொள்ள முடியாத நாமெல்லாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய எல்லா தவறுகளையும் இந்த இயற்கை பொறுத்து கொள்கிறது. கொஞ்சமேனும் அதற்கு நாம் மரியாதை செய்ய வேண்டும் என்ற இடத்தில் இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு பெரிய அளவுக்கு போதிக்காவிட்டாலும் அவர்களுக்கு ஏற்கனவே புரிந்திருக்கும் அந்த தொடர்கண்ணியை தயவு செய்து அறுத்து விடாதீர்கள். அவர்கள் ரத்தத்திலும் உணர்விலும் இயற்கையோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்ற விருப்பம் தான் நிறைய இருக்குது. அதுக்கு உங்கள்கிட்ட கேட்ட ஒரே ஒரு கேள்வியே பதில். எத்தனை பேர் இங்கே காட்டுக்கு போக விரும்புகிறீங்க? எல்லாரும் கை தூக்குறாங்க. எத்தனை பேர் வீட்டுக்கு போக விரும்புகிறீங்கன்னா 10 பேர் தான் கை தூக்குறான். மேபி அந்த வீடெல்லாம் கொஞ்சம் காடு மாதிரி அழகாக இருக்கோ என்னமோ. இனிமே திட்டையில் போட நாய் அப்படி நாய்மாங்க. நாய்க்கு தெரியுமா அது நம்மளை திட்டுறாங்கன்னு? நாய் எவ்வளோ பெரிய விலங்கு, நாயோட கம்பேர் பண்ணுறோமே. நம்ம ஆட்கள் எப்பொழுதுமே விலங்குகளை வேறொரு அப்போசிஷன்லேயே தான் பார்த்துருக்கோம். சிங்கம்டா நான் அப்படிமாங்க. சிங்கம் மாதிரி சீர்வார், ஆண் சிங்கம் அப்படிமாங்க. ஆண் சிங்கத்துக்கு ஒரு வேலையும் கிடையாது தெரியுமில்ல. அவர் பேசாமல் தான் இருப்பாப்புல. அதுக்கே ரொம்ப பசிச்சாத்தான் அது வேட்டையாடே போகும். இல்லாட்டி கூட இருக்க பெண் சிங்கம் தான் வேட்டையெல்லாம் ஆடும். வேட்டையாடி இவருக்கு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஒர்க்கு மட்டும்தான். பெரியவனை தொடத்துண்டை நீ எடுத்துக்க, சின்னவனை அப்பா உனக்கு மூளை எடுத்தாரண்டா, இந்த மாதிரியான டிஸ்ட்ரிபியூஷன் ஜாப் மட்டும்தான் அவர் வச்சிருப்பாப்புல. மற்றபடி பெண் சிங்கம் தான் பெரும்பாலான நேரத்தில் வேட்டையாடும். ரொம்பவும் அடிபட்டு செயல்பட முடியாமல் இருக்கக்கூடிய புலி மட்டும்தான் மனிதன் கிடைத்தால் அவனை அட்டாக் பண்ணணும்னு அந்த புக்கில் போட்டிருந்துச்சு. அது ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா எல்லா சினிமாலையுமே புலி தான் கதாநாயகனை தாக்க வரும். இவர் அதோட சண்டை போட்டு வெறுங்கையாலே ஜெயிச்சு விடுவார். வீட்டுக்கு பின்னால் போகிறப்ப அப்புறம் பாம்பு பற்றி நம்ம ஊரில் இருக்க கதை இருக்கு. அப்பா சாமி ஏதோ ஒரு பாம்பு கொத்தி பிடிச்சுன்னா அவன் செத்ததை மரத்து மேலே ஏறி உட்காந்து மயானத்துக்கு போகிறப்ப பார்க்குமா. அவங்க மயானம் எங்கே இருக்குன்னு கூட இதுக்கு தெரியும் போல் இருக்கு. வேறு வேலையே இல்லை, உங்களை கொத்தி கொன்று விட்டு அதுக்கப்புறம் 3 நாள் உங்களுக்கு பால் தெளிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி உங்கள் கொல்லை பக்கத்தில் உட்காந்துருந்து போகிற வழியில் வாகா ஒரு மரம் பார்த்து அது ஏறி உட்காரதுக்கு எங்கே மரம் இருக்குன்னு எனக்கு தெரியலப்போ. நிறைய கற்பிதங்களோடு நம்முடைய பிள்ளைகளை பயமுறுத்துகிறோம். நிறைய கற்பிதங்களோடு நம்முடைய குழந்தைகளை இயற்கைக்கு எதிராக பயமுறுத்துகிறோம். ஏறக்குறைய எல்லோரும் ஒரு காலகட்டத்தில் ஒன்றா தான் இருந்தோம். இப்போ அவங்க வேறு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, நம்ம வேறு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம், அவ்வளவுதான். அவங்களாவே இருக்காங்க, நம்ம வேற ஆளாக மாறிட்டோங்கிறதா வித்தியாசம். உண்மையிலேயே ஒரு சின்ன ஆய்வு அதே புத்தகத்தில் தான் சொல்லியிருந்துச்சு. உண்மையிலேயே மிருகங்கள் ரொம்ப ஆபத்தானவை அப்படின்னா காடுகளும் மனிதனும், காடுகளில் மனிதன் விலங்குகளோடு சேர்ந்து வாழ்ந்த காலகட்டத்தில் மனுஷன் எல்லாத்தையும் இந்த மிருகம்லாம் கொண்டிருக்கணும். ஆனால் காட்டை விட்டு வெளியில் வந்த நாமெல்லாம் கொன்னதில் 1% கூட ஒரு மிருகம் நம்மளை கொன்னதா சரித்திரம் கிடையாது. மலைப்பாம்பு அப்படியே மனுஷனை முழுங்கிடும். இது வரைக்கும் அப்படி ஒரு அஃபிஷியல் ரெக்கார்டே கிடையாது. ஆனால் எல்லாரும் நம்புகிற ஒரு விஷயம், மலைப்பாங்கு மனுஷனை அப்படியே விழுங்கிடும். அதெல்லாம் விழுங்காது, அது பாட்டுக்கு போயிடும். இவங்க வீணாக போனவங்கடா, இவங்க பாம்பு வளர்க்குறதையும் ஜாதி பார்த்தாலும் பார்ப்பாங்க, எதுக்கு இது அப்படின்ட்டு அது வீணாக தனியாக ஒதுங்கி போயிடும். தயவு செய்து மனிதர்களோடு பழக விடாமல் நிறுத்தின மாதிரி விலங்குகளோடையும் பழக விடாமல் நிறுத்திடாதீங்க. ஏன்னா அது என்னன்னு பிரச்சனை இல்லைல்ல உங்களுக்கு. மனிதனோடு பழகவே அனுமதிக்காத இந்த சமூகம் விலங்குகளோடு மட்டும் எப்படி பழக அனுமதிக்க போகிறோம்? உண்மையிலேயே மறுபடியும் ஒன்று மட்டும் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் உண்மையிலேயே மிகச்சிறந்த சொத்து ஒன்று சேர்த்து வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது ஒரே சொத்து தான். அதை எந்த பேங்க்லேயும் போட்டு வைக்க முடியாது. அதன் பெயர் இயற்கை. நேச்சர் இஸ் த ஒன்லி அசட் வி கேன் சேவ் ஃபார் அவர் கிட்ஸ். இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது நீங்கள் கொடுத்து விட்டு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இயற்கையையும் பாரம்பரியம் ஆரோக்கியத்தை மட்டும் கொடுத்து விட்டு போங்கள், மீதி அவங்க பார்த்துப்பாங்க. அதிகமான எண்ணிக்கையில் பிள்ளைகள் இருந்தாலும் பெற்றோர்களுக்கு அதிகமாக பேசுவதன் பின்னணியில் ஒரு நோக்கம் இருந்தது. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் வழிநடத்தி செல்பவர்கள் கையில் அதிகாரம் இருக்கிறது என்கிற காரணத்தினால் இந்த கருத்துக்களை உங்கள் முன்னால் வைக்க நேர்ந்தது. நான் உங்களோடு தொடர்ந்து பேசிய போதும் எல்லாத்தையும் ஓரளவு கேட்டுக்கிட்டு அமைதியாக இருந்த மாணவர்களுக்கு என்னுடைய தேங்க்ஸ். ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். மாணவர்களுக்காக நம்ம தொண்டைகளையே கத்திக்கிட்டுகளை உட்காந்துருக்க 50 பெருசு மட்டும் தனியாக பேசிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அது அவங்களுக்கு சம்மந்தமில்லாத சப்ஜெக்ட். இங்கே மெஜாரிட்டியாக பசங்க உட்கார்ந்தாலும் கூட பேசின சப்ஜெக்ட் முழுக்க பெரியவங்களுக்கானது அப்படின்னாலும் அவ்வளோ பொறுமையாக அவங்க உட்கார்ந்தது தான். இங்கிருந்து அங்கு வரும் உங்களிடமிருந்து இன்னொருவருக்கு போக வேண்டும். காடுகளுக்கு மட்டுமல்ல வீடுகளுக்கும் போங்கள். முடிஞ்சால் சின்ன ஒரு காட்டை வீட்டை சுற்றி உருவாக்குறதுக்கான ஏற்பாட்டை பண்ணுங்கள். சந்திர காற்று நம் ஜன்னலில் வீசட்டும். சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம். இன்றைக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் திரு கோபிநாத் அவர்களுக்கும், சென்னையிலிருந்து வந்திருக்கும் பூவுலக நண்பர்கள் அமைப்பை சார்ந்த நண்பர்களுக்கும், பல்வேறு பள்ளிகளிலிருந்து வந்திருக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும்,
இங்கே நம் பள்ளி மாணவ மாணவியர் பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2 நாள் நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு முக்கிய காரணம் டாக்டர் சிவராமன் அவர்கள். சில மாதங்களுக்கு முன் இந்த மாதிரி பல பள்ளிகள் கலந்து கொள்ளும் ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இந்த 3 மாதத்தில் திட்டமிடப்பட்டு இந்த 2 நாட்கள் நடந்திருக்கிறது. இதற்கு பல்வேறு நிறைய பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். முதலில் இந்த விழாவிற்கு நேற்றிலிருந்து இன்று வரை சிறப்பு விருந்தினராக பலர் வந்திருக்கிறார்கள். திரு நம்மாழ்வார் ஐயா அவர்கள், இயக்குனர் திரு சீனு ராமசுவாமி, இன்றைக்கு திரு கோபிநாத் அவர்கள், நேற்று திரு குளத்தூர் மணி, திரு நித்யானந்த் அவர்கள், அனைவருக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நம்மிடையே இவ்வளவு சிறப்பாக உரையாற்றிய திரு கோபிநாத் அவர்களுக்கு முக்கியமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளவுதான் நாங்கள் பள்ளியில் நாங்களும் ஆசிரியர்களும் சொன்னாலும் அதே நீங்கள் சொல்லும் பொழுது நல்ல ரீச் இருக்குங்கிறது எங்களுக்கு கண்கூட தெரிஞ்சது. இன்னும் பல தடவை நீங்கள் இங்கே எங்கள் குழந்தைகளோட பேசி இந்த மெசேஜ் அவங்களுக்கு நல்லா போய் சேரணுங்கிறது எங்களுடைய ஆசை. நீங்கள் குழந்தைங்க இந்த மெசேஜை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் பேரண்ட்ஸுக்கு சொல்லணுங்கிறீங்க. எங்கள் பள்ளியை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்கள் நாங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையும் உறுதுணையாக இருக்கிறாங்க. இப்போ மூக்கநேரியை எடுத்து பார்த்திங்கன்னா இவ்வளவு செலவு செஞ்சு எங்களால் அங்கே ஒரு பூங்கா அமைக்க முடியுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் பெற்றோர்கள் தான். அதே மாதிரி இந்த 2 நாள் நிகழ்ச்சிக்கும் பெற்றோர்கள் ரொம்ப உறுதுணையாக இருந்து பெரிய பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு ரொம்ப பல நாட்களாக அயராமல் உழைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்கள் நன்றி. எங்கள் பள்ளியின் ஆசிரியர்கள், இது ஸ்கூல் இப்போ எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும். நிறைய பேர்டன் இருக்குது, எக்ஸாம்ஸ் இருக்குது, ஷெட்யூல்ஸ் இருக்குது. 10th and 12th அவங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்குறாங்க. இருந்த போதும் கொடுத்த எக்ஸ்ட்ரா ஒர்க்கை கிரம்பிள் பண்ணாமல் ரொம்ப ஆர்வத்தோடு எடுத்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒத்துழைச்சி செஞ்சுருக்கிறாங்க. எங்கள் 2 ஸ்கூல் பிரின்சிபல்ஸும் இதை தங்களுடைய சொந்த வேலை மாதிரி எடுத்து செஞ்சுருக்கிறாங்க. எல்லாருக்கும் எங்கள் நன்றி. இந்த கலந்து கொண்டவர்கள் எல்லாம் சாதாரணமாக ஒரு சினிமா பாட்டு, ஒரு கலை நிகழ்ச்சிங்கும் போது ஒரு சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்டதுக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு நாங்கள் நினச்சோம். இவ்வளோ ஒரு ட்ரை சப்ஜெக்டாக இருக்குது. பேசுகிறவங்கெல்லாம் ஒன்றும் ஒரு பெரிய நேற்றெல்லாம் பார்த்திங்கன்னா வருவாங்களாங்கிறது எனக்கு சந்தேகமாக இருந்தது. டிக்கெட் வாங்கியிருந்தாங்க, ஆனால் வருவாங்களா, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை அவங்க அனுபவித்து பார்ப்பாங்களான்னு எங்களுக்கு சந்தேகமாக இருந்தது. ஆனால் நேற்று நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே எல்லாருமே இது ரொம்ப புதுமையாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னு சொல்லும் போது எங்களுக்கு நிஜமாக ஆச்சரியமாக இருந்தது. நாங்கள் எங்கே அவங்கெல்லாம் ரொம்ப போர்டு ஆகிடுவாங்களா, இந்த மாதிரி இது அவங்கள்கிட்ட போய் சேருமான்னு நினச்சோம். பட் குழந்தைங்களுமே அந்த சாப்பாடுமே அதுதான் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்தது. இப்போ அந்த தானியங்களை பற்றி சொல்லும் பொழுது பிள்ளைங்களுக்கு பிடிக்குமா, இங்கே இப்போ கொஞ்ச நாளாகவே இப்போ ஒரு வருஷமாகவே டாக்டர் சிவராமன் வந்துட்டு போனதுலேருந்து உண்மையில் எனக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இந்த சிறு தானியங்களை பற்றி ஒரு விழிப்புணர்வே வந்தது. எங்கள் ஸ்கூல் கேன்டீன்லேயே இப்போ வரகரிசி பொங்கல், வரகரிசியில் சாம்பார் சாதம்லாம் பண்ணிகிட்ருக்கோம். குதிரைவாளி தயிர் சாதம் இனிமேல் பண்ணலாம். அந்த மாதிரி அதுவும் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றாங்க. டீச்சருங்கெல்லாம் முந்தி ப்ரெட் பட்டர் கொடுத்துட்ருந்தோம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இப்போ எல்லோரும் கம்பங்கூழ் சாப்பிட்றாங்க. ப்ரெட் பட்டர் இப்போ வாங்குறதே கிடையாது, எல்லோரும் கம்பங்கூழ் தான் வேணும். நடுவில் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்த லேடியால் பண்ண முடியலைங்கும் பொழுது ரொம்ப திருப்பி வேண்டி கேட்டுட்டு இப்போ திரும்ப மீண்டும் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி மிஸ்டர் கோபிநாத் சொன்ன மாதிரி ஒரு மாறுதல் வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நாளில் எங்கள் பிள்ளைங்கள்லாம் நிறைய பேர் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டாங்க. எப்போவுமே பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுவாங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது, குப்பை போடக்கூடாதுன்னு பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுவாங்க. இப்போ கொஞ்ச நாளாக ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதில்ல, கொக்கோ கோலா நிறைய பேர் குடிக்கிறதில்ல எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த மாதிரி எந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸும் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. ஆனால் முழுமையாக வரணும், எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. எல்லா பள்ளி குழந்தைகளும், மாநிலத்தில் இருக்க எல்லாரும், இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே இந்த ஒரு ஆர்வம் வரணும் அப்படிங்கிறது தான் எங்கள் ஆசை. அந்த வகையில் பார்த்தா இந்த 2 நாள் விழா ஓரளவுக்கு எங்களுக்கு மிகவும் ஒரு திருப்தியான ஒரு விழாவாக இருந்திருக்கிறது. இதில் பத்திரிகை அன்பர்கள் பலருடைய பங்களிப்பு இருக்கிறது. அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.